மாதங்களுக்கு பின்பதாக மீண்டும் பாண்டிச்சேரி பட்டணத்திற்கு வரவும் கர்த்தரை தொழுது கொள்ளவும் தேவன் பெரிய கிருபை தந்தார். இந்த நாளிலும் இங்கு அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு ஜெப சிந்தையோடு நம்ம அமர்ந்திருப்போம். தெளிவாக இங்கே அழைத்த பாஸ்டர் அவர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நம்ம இருந்து கொண்டிருக்கிறது இந்த கடைசி காலம் என்பதை யாரும் சொல்லவே தேவையில்லை. அதை மிகவும் தெளிவாய் அனுபவங்களிலிருந்து நம்ம உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் வரலன்னா அந்த கஷ்டம் வரும் என்று வேதாகமத்தில் இருக்குன்னா, அதை விட பெருசாக இன்னைக்கு அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம வீட்டுக்கு கிச்சன் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறதுனா, கடைசி காலத்தின் நிறைவேறுதலை நம்ம ஒவ்வொருத்தரும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு சாப்பாடு கூட நீங்கள் நினைச்சதை வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு இன்னைக்கு இதுதான் இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இன்னைக்கு உலகத்தில் இருக்குன்னா, அதைத்தான் தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் பேசுகிறது. ஆகையால் கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், நம்ம ஒரு ஊழியக்காரராக நம்ம இருக்கலாம், இல்லைன்னு ஒரு அம்மாவா ஒரு ஐயாவா நம்ம இருக்கலாம், ஒரு சகோதர சகோதரியா நம்ம இருக்கலாம், தேவனை ஜஸ்ட் சாதாரணமாக ஆராதிக்கிறவர்களாக கூட நம்ம இருக்கலாம். ஆனால் கடைசி காலத்தை உணர்ந்து வாழ தேவன் நமக்கு தருகிற ஒரு திட்டமும் தெளிவுமான ஒரு அழைப்புண்டு. அதை உணரத்தான் இன்றைக்கு காலையில் ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்து இந்த சபையில் தெய்வ திட்டத்தின் பிரகாரம் இன்றைக்கு நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறோம். ஒருவேளை ஒரு வசனத்தை பார்ப்போம் ஆரம்பிக்கும்படி. 1 தெசலோனியர் அங்கே 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். 1 தெசலோனியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது, நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்ற அழைப்புக்கு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி. யாராவது ஒருவர் அந்த வசனத்தை படிக்க முடியுமா? 1 தெசலோனியர் 2ஆவது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம். அங்கே யாராச்சும் ஒரு மைக்கு கொடுக்க முடியுமா சிஸ்டர்? வசனம் 1 தெசலோனியர் 2:12 கொஞ்சம் சத்தமா படிங்க ப்ளீஸ். ஆமென். தேங்க்யூ பிரதர். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனாய் இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை தெய்வ வசனமாய் ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி இன்னைக்கு காலையில் நான் உங்களை பார்த்து நான் கேட்குற ஒரே ஒரு காரியம், நம்ம நிறைய பிரசங்கங்கள், நிறைய மெசேஜ் நம்ம கேட்குறோம், நிறைய ஜெப கூட்டங்களில் கலந்து கொள்கிறோம். ஆனால் உண்மையாக கேட்குற வசனங்களை தெய்வ வசனமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா என்பதை குறித்து தான் இன்றைக்கு காலையில் ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். ஏதோ பிரசங்கம் கேட்குறோம், யாரோ 100 பிரசங்கங்கள் யூடியூப்ல எடுத்தா 1000 பிரசங்கம் கிடைக்கும். பிரசங்கத்திற்கு பஞ்சமே இல்லை. ஆனால் எத்தனை வசனங்களை தெய்வ வசனமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நேரம் உண்டு, தெளிவுண்டு. ஒருவேளை நான் கேட்கட்டுங்களா, இந்த மாதிரி ஜெப கூட்டத்துக்கு வர்றதே ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கிற எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்? கையை தூக்க நான் சொல்ல மாட்டேன். ஆனா இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு போறதே நமக்கு போர் அடிக்குது. இதுக்கு வெளியில வேற ஏதாச்சும் வேலை பார்க்கலாங்கிற ஒரு யோசனை நமக்கு வரும். இருக்கிற உண்மையை இருக்கிற மாதிரி சொல்லி பழகணும். அதற்காகத்தான் நான் இதை சொல்றேன். சும்மா மறைச்சு வச்சுட்டு நான் இயேசுவை கும்பிட வந்துட்டேன், நான் ரொம்ப இயேசு எனக்கு ரொம்ப அவர் மேல பயங்கர அன்புன்னு சொல்ற யாருமே நம்ம இங்க இல்லை. அந்த தெளிவை முதல்ல நம்ம அடிப்படையை நம்ம இருதயத்திலிருந்து நம்ம ஏற்றுக்கொள்வோம். ஜெபத்துல அமர்வது என்றால் அது ஏதோ ஒரு டியூட்டி போல, ஏதோ ஒரு யாரோ கூப்பிட்டதுக்காக வருவதை போலவோ, இல்லை ஏதோ இன்னைக்கு அதை எப்படியாச்சும் அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு போலன்னு கேட்பாங்களே என்று சொல்லி அந்த தெய்வீக அழைப்பை உணராதவர்களாக இன்றைக்கு இங்க அமர்ந்து இருக்கிறோமா? இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் திட்ட தெளிவாக நம்ம உள்ளங்களோடு கேட்கிற கேள்வி. எவ்வளவு தூரம் அந்த இன்பத்தோடு தெய்வ பிரசன்னத்துல நம்ம அமர்ந்து இருக்கிறோம்? உண்மையாக இங்க இருக்கிறதுல தான் நம்ம மிகவும் சந்தோஷமா இருக்கிறோம். இதை விட சந்தோஷமான இடமே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம ஒரு ஆள் கூட இல்லை என்பதை நல்லா தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக நிற்க வேண்டிய மனசாட்சியின் உண்மை. என் கர்த்தரை உண்மையாக நான் நேசிக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் சொல்லதை பார்க்கும்போது எபேசியர் 4ஆவது அதிகாரம் 1 வசனம், எபேசியர் 4ஆவது அதிகாரம் 1 வசனம் அவர் சொல்லுகிறார், நீ பெற்ற அழைப்புக்கு நீ உண்மை உள்ளவனாயுங்கள். இன்றைக்கு அந்த வசனத்துக்கு முன்னாடி நிற்கக்கூட பாருங்க, ஆக கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிற நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஹalleluya, glory to God. இன்னைக்கு காலையில நான் சொல்றேங்க, நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது எதற்கு?
நம்ம எதற்காக இந்த சர்ச்சுக்கு வரோம், எதற்காக இந்த ஊழியம் செய்யணும்? நம்முடைய அழைப்பெல்லாம் நித்தியமாய் அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் இருப்பதற்கு தானே. அந்த நம்பிக்கையில தான் இங்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கோ, இங்க கிடைக்கிற சாப்பாடுக்கோ, இங்க இருக்கிற இந்த சனிக்கிழமை நேரத்தை வீணாக்குறதுக்கோ அல்ல. எப்படியாவது நித்தியமாய் பரலோகத்திற்கு போயிடணும், நரகத்திற்குள் போகக்கூடாது என்ற அந்த ஒரு தெளிவான புத்தியோடு எண்ணத்தோட தான் நம்ம அத்தனை பேரும் இங்க அமர்ந்திருக்கிறோம். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கட்டுண்டவனாக இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை நான் சொல்றேன், நீங்கள் அனைவரும் பெற்ற அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். தட் மீன்ஸ் உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன்னை உருவாக்கி ஒரு கிறிஸ்தவ சபையில் ஒரு அங்கத்தினர் ஒரு ஊழியக்காரனாக்கி கர்த்தருடைய அழைப்பை பெற்றிருந்தால் உன்மேல் தேவன் வைத்திருக்கிற ஒரு நோக்கம் உண்டு. ஹalleluya. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லிடலாமா? ஹalleluya. இந்த தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றத்தான் நீங்களும் நானும் இங்கு அமர்ந்திருக்கிறோம், வேற எதற்காகவும் அல்ல என்பதை உணர்ந்து நிற்கிறவர்களுக்கு தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஹalleluya. சும்மா பிரசங்கம் பண்றதுக்கும் சும்மா ஏதோ கதை விடுறதுக்கும் நம்ம இங்க இல்ல. இந்த கடைசி காலத்தில் தேவ பிரசங்கத்தின் ஆழத்தை உணர, கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்பதை அறிய, அதற்கு உகந்த சீரியஸ்னஸோட ஏற்றுக்கொள்ள தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை உங்களை இங்க அழைத்திருக்கிறார். ஆமென். காரணம் ஒரு காரியம் நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஒன்னா பேசுறோம், கர்த்தருடைய இரண்டாம் வருகை என்று நம்ம எல்லாரும் சொல்றோம் இல்லையா? அது சொல்லாதவங்க ஒரு ஆள் கூட இந்த ரூம்ல இன்னைக்கு இல்ல. கர்த்தருடைய இரண்டாம் வருகை அது எப்படி இருக்கும்? அந்த இரண்டாம் வருகையின் நேரத்துல நம்ம இருப்போம்னு சொல்றதுக்கு தான் வாய் வரும், இருப்போம்னு சொல்றதுக்கு தான் ஆசை இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவனா இருக்கிற பக்கத்துல உட்கார்ந்தவங்க பாஸ்டரா இருக்கிறதுனால எப்படிங்க இல்லைன்னு சொல்றது? நான் இருப்பேன்னு தான் சொல்லணும். ஆனா இருப்போமா? ஒரு விஷய மனசாட்சியை தொட்டு நம்ம பார்ப்போமா? கர்த்தருடைய இரண்டாம் வருகையில நான் இருப்பேன். நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை பார்த்து நீங்களே கேளுங்க, என்ன பார்த்து நானே கேட்கிறேன். உண்மையான பதில் மனசாட்சி என்ன சொல்ல தெரியுமா? இல்லன்னு தான் சொல்லும். இதை மறைச்சு வைக்காம நான் இன்னைக்கு காலையில நான் பேசுறேன். கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் நொடி பொழுதுல இமை பொழுதுல அவரோடு கூட மறுரூபமாக்கப்பட்டு வானத்துல எடுக்கப்படும். நல்லா இருக்குங்க, பிரசங்கம் பண்றதுக்கு நல்ல டாபிக் அது. ஆனா உண்மையான வாழ்க்கையில் அது நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு தெளிவுள்ள பரிசுத்தத்தோடு நான் வாழ்கிறேனா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் தெளிவு. அதற்கான அடையாளங்கள் இங்கே பார்ப்போமா? கர்த்தருடைய வருகையில் ரெண்டு விதமான ஜனங்கள் இருப்பார்கள். ஒண்ணு நமக்கு தெரியும், நரகத்துக்கு போகுது, இன்னொன்னு பரலோகத்திற்கு போறாங்க. அதை பத்தி நான் பேச வரல. ஆனா இந்த பூமியின் ஜனங்களுக்குள்ள ரெண்டு சுபாவங்கள் வெளிப்படும் என்று வேதாகமம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு விஷயம் பார்க்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் முதல் அதிகாரம், அங்க 7ஆம் வசனம் கொஞ்சம் எடுப்பீங்களா? ஏன் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது என்பதற்கு அறிமுகம் கொடுக்கும் பொழுதே அங்க 7வது வசனத்துல பாருங்க, யோவான் எவ்வளவு தெளிவா எழுதுற. யாராவது ஒருவர் படிக்கிறீங்களா? மைக் வச்சிருக்கிறவங்க படிங்க. இதோ மேகங்களுடைய வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அவரை பார்த்து என்ன பண்ணுவாங்க பிரதர்? புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்க பாஸ்டரா இருக்கலாம், நீங்க ஒரு வெறும் சாதாரண சகோதர விசுவாசியா இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்க நான் சொல்றேன், இதோ மேகங்களில் அவர் வரும்பொழுது கண்கள் யாவும் அவரை காணும். நீங்களும் பாப்பீங்க, குடிச்சிட்டு ரோட்ல படுக்கிறவனும் பாப்பா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பாக்குறதுக்கு ஊழியக்காரன் இருக்க தேவையில்லை. உலகத்துல படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் அவரை காண்பான். அவரை குத்தினவன் கூட, சிலுவையில் அறைந்தவன் கூட அவரை பார்க்காம கடந்து போக முடியாது. நீ நரகத்துக்கு போகணும்னா கூட இயேசுவை பார்த்துட்டு தாங்க போகணும். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவு கூட. இங்க பாருங்க, அவரை குத்தினவன் கூட அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும். அதுக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இல்ல புதுச்சேரியில இருக்கிற தமிழ் பேசுற கூட்டத்துல இருக்கிற அந்த கோத்திரத்துல நீங்களும் நான் இருக்கிறோம். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். சபையில் இணைந்திருக்கிற தெய்வ ஜனமே, நீ கர்த்தருடைய இரண்டாம் வருகையில புலம்புற கூட்டத்துல இருக்க விரும்புறியா? கொஞ்சம் முன்னாடி தானே பார்த்தேன், கற்றுண்டவனாய் இருக்கிறவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பெற்ற அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாய் இருங்க. நீ பெற்ற அழைப்புக்கு உண்மை இல்லாதவனாய் இருந்தால் நீ அவர் வரும்போது புலம்புகிற கூட்டத்தில் நீ இருப்பாய் என்பதற்காக தான் வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. My dear church, my dear brothers and sisters, கடைசி காலம் அங்க யுத்தம், இங்க யுத்தம், அங்க சிலிண்டர் பிரச்சனை, இங்க பண பிரச்சனை, அங்க அது இதுன்னு வேடிக்கை சொல்லிட்டு நடக்க நம்ம அழைக்கப்படவில்லை. நீ பெற்ற அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் இருக்கிறாய் என்பதை ஒரு விசை சோதித்து பார்ப்பாயா? ஹல்லேலூயா, glory to God. இதற்காகத்தான் தேவாலயத்தை கர்த்தர் தொடர்ந்து தந்திருக்கிறார்.
இதை உணர்த்தான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியான வேளை நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறார். என கேட்கிற தெய்வ ஜனமே, நீ புலம்புகிற கூட்டத்தில் இருக்க கூடாது என்பதற்காக நீ கையில வைத்திருக்கிற இந்த வேதாகமம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ புலம்ப கூடாது என்பதற்காக இந்த ஆராதனை இடத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நீ புலம்ப கூடாது என்பதற்காக ஊழியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இது ஒரு கூட்ட ஜனம் தான். இன்னொரு கூட்ட ஜனமும் இருக்கிறாங்க. பார்க்கலாமா? 2 தெசலோனியர் முதல் அதிகாரம் 10வது வசனம். 2 Thessalonians chapter 1 and verse number 10. முதல் அதிகாரம் 10வது வசனம். சிஸ்டர் மைக் வச்சிருக்கிறவங்க படிக்கட்டும் ப்ளீஸ். 2 தெசலோனியர் முதல் அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அறிவாகிய தண்டனை அடைவார்கள். ஒரே நிமிஷம் பாஸ்டர், இந்த வசனத்தை நீங்க எல்லாம் பாக்குறீங்களா? அவர் வரும்போது அவருடைய 2ஆம் வருகையில் யார் யார், அதாவது அழைப்புக்கு உண்மை இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாக்கப்பட்டு, தட் மீன்ஸ் பிரதர் சிஸ்டர், நீ மகிமையை காண மாட்டாய் என்ற தெளிவு இந்த வசனம் சொல்லுகிறது. நித்திய அழிவாகிய தண்டனை அவர்கள் அடைவார்கள். யார்? அந்த அழைப்புக்கு உண்மை இல்லாமல் வாழ்கிறவர்கள். அடுத்த வசனம் படிங்க பிரதர், 11வது வசனம். அது வேற கூட்டத்தை பற்றி பேசுகிறது. 11. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக. ஹல்லேலூயா. என கேட்கிற தெய்வ ஜனமே, 2வது கூட்ட ஜனத்துக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவர் வருகையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பொருட்டாக நீங்கள் மகிமைப்படுவீர்கள், உங்கள் நிமித்தமாக அவர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லலாமா? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற நம்பிக்கை. அவர் வரும் பொழுது நான் புலம்புகிற கூட்டத்தில் அல்ல, நான் அவருடைய மகிமை பெறுகிற கூட்டத்தில் நான் இருப்பேன். Receive it in Jesus' name today. Glory to God. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை தாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில. அது அந்த விசுவாசத்திற்கும் அந்த அழைப்புக்கும் உண்மையாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இப்ப நான் காமிக்கிற உங்க வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நான் வேதாகமத்திலிருந்தே காமிச்சு தரேன். Are you ready? Yes, amen. 1 தெசலோனியர் 4வது அதிகாரம். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம், அதனுடைய 16, 17, 18 கடைசி 3 வசனங்கள் படிங்க பிரதர். 1 தெசலோனியர் 4 இயேசுவின் வருகையை பற்றி பேசுகிற அந்த 3 வசனங்கள். முதலாக ஒவ்வொரு வசனமா படிக்கிறீங்களா? 16 படிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து அவர் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். My dear brothers and sisters, அங்க நீங்க காண வேண்டிய காரியம் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்படி என்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திருக்க வேண்டும் மரிப்பதற்கு முன்பதாக. இன்னைக்கு இந்த வசனத்தின் தெளிவை நீங்க பார்க்கும்போது மரித்தவங்க எல்லாம் உயிர் தட மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரம்தான். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவனுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு மாலையில் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, காலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீ இன்றைக்கு மரித்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறாய் என்ற நிச்சயம் உங்களுடைய மனசாட்சிக்கு உண்டா? ஹல்லேலூயா. Glory to God. I tell you brother sister, இந்த தெளிவை, இந்த அழைப்புக்கு ஏற்ற உண்மையை பாதுகாத்துக் கொண்டு நடக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தழுவார்கள். அடுத்த வசனம் படிங்க ப்ளீஸ். 17வது வசனம் பாருங்க. உயிரோடு இருக்கிற நம்ம பற்றி பேசுற வசனம் இது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். என்றென்றைக்கும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த நிச்சயம் எத்தனை பேருக்கு இன்னைக்கு காலையில் இருக்குங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகையில் நாமும் கர்த்தரை எதிர்கொண்டு போக மேகங்களில் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. இன்னைக்கு மாலையில தெய்வ ஜனமே, இந்த வசனத்தை பார்க்கும் போது அழகா இருக்கு, கேட்கும் போது நல்லா இருக்கு, நானும் அதுல இருப்பேன்னு சொல்றதுக்கு விசுவாசத்தின் அறிக்கை போல ஒரு ஃபீலிங் எல்லாம் வரும்.
ஆனா இன்னைக்கு காலையில ஆவியானவர் இதைத்தான் தெளிவுபடுத்த விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? அடுத்த கடைசி வசனம் 18வது வசனத்தை பாருங்களேன். இதுதான் விசுவாசியுடைய டியூட்டியே. 18 ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். பக்கத்துல இருக்கிறவருக்கு கை கொடுத்து சொல்வீங்களா? நீங்க பரலோகத்தில் அவரோடு கூட எடுக்கப்படுவீங்க. Please shake your hands with each other. சொல்றத செய்யறதுக்கு தான் சொல்றோம். வேடிக்கை பார்க்கிறதுக்கு 3 பேர் முன்னால உட்கார்ல. அவரோடு கூட I want you to shake your hands. யாராவது வேடிக்கை பார்க்க வந்திருந்தீங்கன்னா வெளியில இடம் இருக்கு, இங்க இல்ல. I'm sorry, we are standing before the word of God. Please be clear about that. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக உகந்த மரியாதை கொடுத்து அமர முடிஞ்சவங்க இங்க அமர்ந்தா போதும். அதை தெளிவா உணர்ந்துதான் நான் சொல்றேன். வேடிக்கைக்கு வந்தவங்களுக்கு இந்த வார்த்தை இல்ல. காரணம் இது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதன் செய்தி, இது விளையாட்டு பொருள் அல்ல. I'm sorry about that. தெளிவாக அநேக தேசங்களுக்கு கடந்த 2 வாரம் முன்னாலதான் அமெரிக்காவில் இருந்து அங்க ஒரு சபையில பேசி கொண்டிருந்தேன். 2 வாரங்களுக்கு பின்பு போன வாரம் கடைசியில நான் யூகேல இருந்தேன், ஜப்பான்ல இருந்தேன், இந்தோனேஷியால இருந்தேன். இங்க எல்லாம் வேத வார்த்தை பகிர்ந்து கொடுக்கும்படி கடைசி நாட்களில் கர்த்தர் அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிசீவ் இட். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற தெய்வ ஜனமே, உன் கர்த்தருடைய பிரசன்னத்தில் உண்மை, அதன் மேன்மை, அதன் தெளிவை நீ அறிந்தவனாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்லவா? Overtaken in Jesus' name today. அந்த தேவ பிரசன்னத்தில் இருக்கிற அலட்சியம் அது உன்னை நித்திய நரகத்திற்கு நேராக கொண்டு செல்லும் என்பதில் உயர்ந்த விதத்திலும் சந்தேகமே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் சொல்லும் பொழுது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒருவனை தேற்றுகிற அங்க வாழ்க்கையை காணும், சாட்சியை காணும். இன்னைக்கு நம்ம எல்லாருடைய குற்றத்தை சொல்றதுக்கு தான் நம்ம ரெடியா இருக்கிறோம். அவர் சரியில்லை, இவங்க சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, எந்த ஊழியக்காரன் சரியில்லை. இது நம்ம வேலை கிடையாதுங்க தெய்வ ஜனமே. ஒருவரை ஒருவர் தேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட நீங்கள் பெற்ற அழைப்புக்கு உண்மையாக இருக்கிறீர்களா? நீ ஒருத்தரை தேற்றுகிறதுல நீ உண்மையா இருக்கிறாயா? அந்த உண்மை இல்லாமல் எப்படி பரலோகத்தை பார்ப்பாய் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? இதைத்தான் ஆவியானவர் இந்த காலை வேளை கேட்கிற கேள்வி. இன்னொருத்தனை தேற்ற முடியலன்னா, இன்னொருத்தனை உற்சாகப்படுத்த முடியலன்னா நான் தேவ குழந்தை அல்ல என்பதுதான் வசனத்தின் தெளிவே. இன்னொரு சுபாவத்தை கூட கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற பிரதர், அதே 1 தெசலோனியர் 5வது அதிகாரம் அங்கே 16, 17, 18 வசனங்கள் பாருங்களேன். சின்ன வசனங்கள். ஆனா நம்ம வாழ்க்கையில் இது இருக்கான்னு கொஞ்சம் பார்ப்போம். முதலாவது 16 படிக்கிறீங்களா பிரதர்? 1 தெசலோனியர் 5:16 பாருங்களேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இப்படி இருக்கிறவங்க போதும் பிரதர். இப்படி இருக்கிறவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? கொஞ்சம் கையை தூக்க முடியுமா? 24 மணி நேரம் சந்தோஷமா இருக்கிற யாராவது இங்க இருக்கிறீங்களா? எதற்கு இப்படி ஒரு வசனம் பைபிள்ல? காலையில் ஆவியானவர் தெளிவாக சொல்றது எப்பொழுதும் rejoice always. You know, the word of God is not for something to be trampled upon. The word of God is to be obedient about it. அந்த வேத வார்த்தை கொடுக்கப்பட்டது ஒரு தேவ மனுஷன் அழைப்பை ஏற்றுக்கொண்டவன், கர்த்தரை அறிந்தவன் வாழ்கிற வாழ்க்கையின் விதம் இது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். அப்படி இருக்க முடியல நம்மளால அப்படின்னா அடுத்த வசனம் படிங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி 24/7 இடைவிடாமல் ஜெபம் பண்ற யாராவது நம்ம இருக்கிறோமா? அருமையான தெய்வ ஜனமே, நேற்றுக்கு ஃபிளைட்ல வரும்போதும் ஜெபம், ஏர்போர்ட்ல இருக்கும்போதும் ஜெபம், நீங்க யூகே போனாலும் ஜெபம், ஜப்பான் போனாலும் ஜெபம், எங்க போனாலும் ஜெபிக்க முடியும் என்பதை ஆவியானவர் தெளிவாக சொல்லி தருகிறார். Glory to God. ஜெபிக்க முடியாத இடமே இல்லை. நீ பாத்ரூம்ல இருந்தா ஜெபிக்கலாம், நீ கிச்சன்ல இருந்தா ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். நீ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா ஜெபிக்கலாம், நீ ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போனா ஜெபிக்கலாம், நீ டீ குடிக்கும் போது ஜெபிக்கலாம், நீ சாப்பிடும் போது ஜெபிக்கலாம். மை டியர் பிரதர் சிஸ்டர், நீ புசிக்கும் போது குடிக்கும் போது நீ ஜெபித்துக் கொண்டே இருக்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது தேவனை மகிமை செய்கிறதனுடைய அடையாளம் அல்லவா? ஹல்லேலூயா. glory to God. இதற்கு பெயர் பெற்ற அழைப்புக்கு உண்மை உள்ளவனாய் வாழ்வது என்பது. அருமையான தெய்வ ஜனமே, இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் நான் பேசிட்டு இருக்கும் பொழுது, மேடையில நின்று பேசும் பொழுது இருதயம் தேவனோடு கூட ஜெபித்துக் கொண்டிருப்பதை அனுபவத்தில் உணர்ந்தவன் நான். அதனால் தான் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், நீ ஜெபிக்க முடியாத இடம் என்று ஒன்று இல்லை தெய்வ ஜனமே. பாதாளத்தில் போனாலும் ஜெபிக்க முடியும், வானத்தின் மேல போனாலும் ஜெபிக்க முடியும், இந்த பூமியில இருந்தாலும் ஜெபிக்க முடியும். ஆனா நம்ம அநேகர் சொல்றோமே, பாஸ்டர் ரொம்ப டென்ஷனா இருக்குங்க, ஜெபிக்க முடியலைங்க, பைபிள் படிக்க முடியலைங்க, அப்படியே பிரஷரா இருக்குங்க, ஏன் தெரியலங்க, ஜெபிக்கிறதுக்கு அப்படியே ஒரு மைண்ட் வரமாட்டேங்குதுங்க. அப்படி என்னைக்காச்சும் நம்ம சொல்லி இருந்தோம்னா ஒரே ஒரு எச்சரிக்கைங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா நம்ம நிக்கிறோம். பெற்ற அழைப்புக்கு உண்மையானவர்கள் இல்லை. இதைதான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு தெளிவுபடுகிறது. நீ எல்லாவற்றிலும் சந்தோஷமாய் இருக்க முடியலன்னா, இடைவிடாமல் ஜெபிக்க முடியலன்னா, something wrong brother sister. இதை செய்ய முடியாதவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது.
Glory to God. அப்போஸ்தலனாகிய பவுல் அதனாலதான் சொல்லுவாருங்க, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனாலும் நாங்கள் ஒடுக்கப்படாமல் கர்த்தருக்காக நாங்கள் நிற்கிறோம். ஹalleluya. பட்டினி கிடந்தோம், குளிர்ல கிடந்தோம், நாங்கள் நிர்வாணமா இருந்தோம், நாங்கள் எங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் இருந்தது, ஆனாலும் என் தேவன் எங்களை வழி நடத்தினார். Glory, hallelujah. இன்னைக்கு காலையில தெய்வ நிலவே அந்த தேவனுக்காக எந்த சூழ்நிலையில் நிற்கக்கூடிய தாழ்மை நம்மளுடைய உள்ளத்தில் உண்டா என்பதை ஆவியானவர் இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையிலிருந்து நம்மோடு கூட இடைப்படுகிறார். அடுத்த வசனம் பாருங்களேன், இன்னும் பயங்கரமா இருக்கும். 18ஆம் வசனம் படிக்க பிரதர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படிங்களா? எழுதி இருக்கிறதுனால அப்படி படிச்சுட்டோம் நம்ம, இல்லையா? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. யாரை குறிச்சு? உங்களை குறிச்சு, என்ன குறிச்சு. இந்த எல்லாத்திலையும் ஸ்தோத்திரம் பண்ற எத்தனை பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறோம்? என்ன ஒருத்தர் திட்டினாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அடிச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என்ன குற்றம் சொன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என் பாக்கெட்ல பணம் இல்லைனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், நான் ஐசியூல அட்மிட் ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், என் வீட்டுல சாப்பாடு இல்லைனாலும் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கடன்காரன் வந்து திட்டும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்வீங்களா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறது ஒரு தேவ குழந்தையுடைய அடையாளம். ஏதோ நல்லது நடக்கும்போது டெஸ்டிமனி சொல்றதுக்கு பேர் ஸ்தோத்திரம் கிடையாதுங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை கொடுத்தார், கார் கொடுத்தாரு, குழந்தைக்கு அட்மிஷன் கொடுத்தாரு, அது ஒன்றும் சாட்சி கிடையாதுங்க. ஆண்டவர் எனக்கு நல்ல அடி கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல முடியுமா? அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிற கேள்வி. அப்போஸ்தலனாகிய பவுல் என்னங்க சொன்னார்? சகோதரர்களால் வெறுக்கப்பட்டேன், நிர்வாணமாய் இருந்தேன், கப்பல் சேதத்தில் அகப்பட்டேன், பட்டினி கிடந்தேன், கல்லெறியப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன். இதெல்லாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஸ்தோத்திரம் உன்னுடைய ஊழியத்தை கண்ட உடனே நன்றி சொல்றாயா? ஸ்தோத்திரமே சொல்லி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிற சுபாவம் சாதாரண மனுஷனுக்கு வராதுங்க. இப்ப ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேங்க, 3 வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எல்லாவற்றிலும் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபிங்க, எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இதுவே தேவனுடைய சித்தம்னு சொல்லி பார்த்தீங்களே. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த சித்தத்தை நிறைவேற்றுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? காரணம் என்ன தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பார்ப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 7:21 அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைக்கிறவன் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அங்கே பிரவேசிக்கிறவன் யார் பாருங்க? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல். எஸ் பிரதர், படிங்க. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு கிளியரா இயேசுவே சொல்லிட்டார். அப்படின்னா நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுவது தேவனுடைய சித்தம் என்று படிச்சோமே, அந்த சித்தத்தை நிறைவேற்றாதவன் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் கிளாரிட்டி புரியுதுங்களா? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ண தெரியாத சகோதரியே சகோதரனே, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு நான் சொல்லல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மத்தேயு 7:21 சொல்லுகிறது. தட் மீன்ஸ் நீ பெற்ற அழைப்புக்கு நீ உண்மையா இருக்கணும்னா நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு சுபாவம் உனக்கு இருக்க வேண்டும். Glory to God. Hallelujah. இது பெரிய கஷ்டமான சுபாவம். இது சாதாரண மனுஷனுக்கு செய்ய முடியாது. நன்மை கிடைக்கும் போது, நல்லது வரும்போது ஸ்தோத்திரமேஸ்வரன் சொல்றதுக்கு விசுவாசி தேவையில்லைங்க, அது யார் வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா உன் வாழ்க்கையில வேதனை மத்தியிலும் நன்றி இயேசுவேன்னு சொல்ல முடியுமா? ஒரு பவுலை போல சீலாவை போல நீ அடிபட்டு நீ காயங்களில் இருக்கும் பொழுது, சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது, நடு ராவிலே சிறைச்சாலையில் அமர்ந்து கொண்டு இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம்னு சொல்ல முடியுமா? Glory to God. இதல்லவா தெய்வீக அழைப்பு, இதற்கல்லவா பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை தேவை. இந்த காலை வேளையிலே தேவ ஆவியானவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண முடியவில்லை என்றால், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க தெரியவில்லை என்றால், எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் சொல்ல தெரியவில்லை என்றால் நீ தெய்வ ராஜ்யத்தை காண முடியாது. தெய்வ ஜனமே, glory, hallelujah. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த 3 காரியமும் எப்பொழுது செய்யற யாராவது நம்ம இங்க இருக்கிறோமா? பிரதர் திருப்பி அங்க வர்றீங்களா? 1 தெசலோனியர் 5:16, 17, 18 தயவு செய்து ஒரு முறை கூட உங்க வேதாகமத்தில் நீங்களே அதை படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். 1 தெசலோனியர் 5:16, 17, 18 எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. அந்த கூட்டத்துல நம்ம இல்லைங்க.
அடுத்த வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இந்த கூட்டத்துல கண்டிப்பா நம்ம இல்லைங்க. அடுத்த வசனம் படிங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்கிறது தேவ சித்தம். இந்த கூட்டத்திலயும் நம்ம இல்லைங்க. அப்படின்னா அடுத்த 19வது வசனம் ஒண்ணு போடுங்க பிரதர். ஆவியை அவிழ்த்து விடாதிருங்க. நீ எப்பொழுதும் சந்தோஷமா இல்லைன்னா, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற சுபாவம் உனக்கு இல்லைன்னா, நீ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் என்ற பழக்கம் உனக்கு இல்லைன்னா, நீ ஆவியை அவிழ்த்து போடுகிறவன். பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அந்த ஆவிக்கு ஏற்றபடி வாழாதவன் நீ, பெற்ற அழைப்பை அறியாதவன் நீ. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். இந்த வசனத்தை எல்லாம் தந்து, இந்த வேதாகமத்தை கையில தந்து, எத்தனை வருஷமா இந்த பைபிளை கையில பிடிச்சிருக்கிறோமா? இன்னைக்கும் டென்ஷன் பாஸ்டர், ஜெபிக்க முடியல பாஸ்டர், ஸ்தோத்திரம் சொல்ல முடியல பாஸ்டர், சந்தோஷம் இல்ல பாஸ்டர் சொல்லி நடக்கிறோமா? அருமையான தெய்வ ஜனமே, ஒரு தேவ குழந்தை எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் தான் சுத்த கிறுக்க. என்ன தெரியுமா? வேதனை வரும்போது சந்தோஷ ஸ்தோத்திரம் சொல்லுவான். ஹல்லேலூயா. அடி வாங்கும்போது இயேசு நல்லவர் என்று சொல்லிட்டு இருப்பான். சிறையில் அடைக்கும் போது கர்த்தர் பெரியவர்னு சொல்லுவான். வேற யாரும் அதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன் உண்மையான தேவ குழந்தை. சும்மா காரியம் நடக்கும் போது ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் உண்மையான தேவ குழந்தை அல்ல. இன்னைக்கு தெளிவாக தேவ பிரசன்னத்தில் ஆவியானவர் இடைப்படும் பொழுது சொல்லுகிற காரியம், are you a true child of God? உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா நான் ஒரு உண்மையான தேவ குழந்தை என்று சொல்லி? எனக்கு என்ன பதவி வேணும் வரட்டுங்க, பணம் வரட்டுங்க, வசதிகள் வரட்டுங்க. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, உலகத்துல 137 நாடுகள் போய் பார்த்து வந்தவன் நான். இருக்கிற பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில எல்லாம் பேச கர்த்தர் வாய்ப்பு தந்திருக்கிறார். நிறைய கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு வரேன். உலகத்தின் மனுஷர்கள் பார்க்காத இடங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் வரேன். இன்னைக்கு நான் சொல்றேங்க, முழங்கால் படிட்டு கர்த்தருடைய பாதத்தில் உண்மையா நிற்பதை தவிர ஒரு பெரிய பதவி நம்ம உயிரிழந்த மனுஷ வாழ்க்கையில இல்லவே இல்லைங்க. சாட்சியாக சொல்றேங்க. நீ எங்க அமெரிக்கா போனாலும் சரி, ஜெர்மனி போனாலும் சரி, சுவிட்சர்லாந்து போனாலும் சரி, எந்த பாதாளத்துக்கு போனாலும் சரி, கர்த்தருடைய பிரசன்னத்தை தவிர மேன்மையானது ஒன்றும் இல்லைங்கிறத நான் ஒரு ப்ரூஃபா, ஒரு டெஸ்டிமனி, சாட்சியம் உங்களுக்கு நான் சொல்றேன். அருமையான தெய்வ ஜனம், இந்த காலை வேளையில இன்னைக்கு இந்த சபையில அமர்ந்து இருக்க, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க தேவன் தந்திருப்பது எவ்வளவு பெரிய கிருபை தெரியுமா? ஹல்லேலூயா, glory to God. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதை உணராமல் நான் வாழ்ந்தேனே, இன்றைக்கு உடைய வார்த்தை அனுப்பி இது உணர வைக்கிறீர்களே. காரணம், நீங்க வரும்பொழுது புலம்புற கூட்டத்தில் நான் இருக்காமல் இருக்கத்தானே இதை செய்றீங்க ஆண்டவரே என்று உணர்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நீ புலம்பக்கூடாது மகனே, மகனே. அதற்காக இந்த சத்தத்தை கர்த்தர் அனுப்புகிறார். glory to God. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சகோதரர்களே, பிறரை குறித்து குறை சொல்லுகிற பழக்கம் நமக்கு இருக்கவே கூடாது என்பதை ஆவியானவர் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறார். காரணம் என்ன தெரியுங்களா? மற்றவனை குறை சொல்லும் பொழுது நீ தேவனுடைய ஆவியானவரை நீ துக்கப்படுத்துகிறாய், ஆவியை நீ அவிழ்த்து போடுகிறாய். உன் மனைவியோட நீ சண்டை போடும் பொழுது, எழுந்து பேசும் பொழுது நீ ஆவியானவரை அமிழ்த்து போடுகிறாய். இந்த சமுதாயத்தில் இருக்கிற யாருக்கிட்டையாச்சும் தவறான முறையில் பேசும் பொழுது நாம் ஆவியானவரை அமிழ்த்து போடுகிறோம். இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அமிழ்த்து போடாதே என்று சொல்லுகிற ஒரு வசனம் நமக்கு இருக்குன்னா, அதற்கு உத்தரவாதத்தோட வாழ வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு. இதே வேளையில பிரதர் 1 தெசலோனியர் 15 இன்னைக்கு 16 முதல் 19 வரைக்கும் படிச்சுட்டோம். 1 தெசலோனியர் 5 15 படிக்கிறீங்களா? 1 தெசலோனியர் 5 15ஆம் வசனம் பாருங்களேன். ஒருவனுக்கும் சரிக்கு சரி கட்டாமல் என்று சொல்லி 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். மற்றவங்க உங்களுக்கு தீமை செய்வாங்க, ஆனா நீங்க அந்த தீமையை திருப்பி செய்யாமல் பாருங்கள். ஹல்லேலூயா. அருமையான தெய்வ ஜனமே, இது மனுஷ சுபாவத்திற்கு ஏற்ற வசனம் அல்ல. இது என்னுடைய இயல்பு சுபாவத்திற்கு இந்த வசனம் ஒத்து போகாது. அங்கதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை ஆளுகை செய்யும் பொழுது மாத்திரம் தான் இதுக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னைக்கு போக முடியும். இன்னைக்கு காலையில நான் கேட்கிறேன், எத்தனை பேர் மேல கோபத்தோடு இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிறோம்? எத்தனை பேர் மேல ஒரு எரிச்சலோடு நம்ம இங்க அமர்ந்திருக்கிறோம்? அது தெய்வ பிரசன்னத்தில் செல்லாது. ஒருத்தர் மற்றொருவன் உனக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். அவன் எனக்கு தீமை செஞ்சதான், ஆனா நான் திருப்பி செய்ய மாட்டேன். அவன் என்னை பத்தி தவறா பேசினதான் நான் பேச மாட்டேன்னு சொல்லக்கூடியவங்க நம்ம இங்க இருக்கிறோமா? அருமையான தெய்வ ஜனமே, செய்யாமல் பாருங்கள், இது உங்களுக்கும் மற்ற யாருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உனக்கு தப்பு செய்யறவனுக்கு கூட நீ நன்மை செய்ய. இந்த உலகத்தில் இப்படி வாழ்ந்தீங்கன்னா உன்னை பார்த்து நல்ல ஒரு பெயர் சொல்லுவாங்க, முட்டாள், வாழ தெரியாதவன்னு தான் இந்த உலகம் சொல்லும். இன்னைக்கு நான் சொல்றேங்க, உண்மையாக கர்த்தரை அறிந்த ஒரு தெய்வ குழந்தையுடைய வாழ்க்கை இந்த அடையாளம் உடையதாக அது இருக்குங்க. Hallelujah, glory to God. அருமையான தெய்வ ஜனமே, அந்த கிறிஸ்து இயேசுவின் வருகையில்
நீ வெட்கப்பட்டு புலம்புகிறவனாய் நின்றால் இந்த சுபாவம் உனக்கு இருக்குங்க. மற்றவனுக்கு தீமை செய்வாய். எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நம்ம அடிக்கடி முறுமுறுத்துட்டு இருப்போமா? அடிக்கடி கோபம் வருதா? அந்த சுபாவம் நமக்கு இருக்கா? எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ எப்போதாவது ஜெபிக்கலாம், என்னைக்குமே ஜெபிக்க முடியாது. ஜெபம்னாலே போர் அடிக்குதா அப்படின்னா ஜாக்கிரதை சகோதரனே சகோதரி, எங்கேயோ தவறு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொன்ன இடத்துல எப்பொழுதுமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாம நம்ம இருக்கிறோமா அப்படின்னா ஜாக்கிரதை தெய்வ ஜனமே. இந்த 3 சுபாவங்கள் நமக்குள் சரியாக இல்லை என்றால் நீ ஆவியானவரை அவிழ்த்து போடுகிறவனாக நீ காணப்படுவாய். ஹல்லேலூயா. பெற்ற அழைப்புக்கு உண்மையாக நில்ல. பாஸ்டர் 1 தெசலோனியர் 4:7 படிக்கிறீங்களா? தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். இதை மீண்டும் 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 கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கடைசி காலத்தில் ஞாபகப்படுத்துகிற வார்த்தை, the Lord has not called you unto uncleanness but unto holiness. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, நீ பெற்ற அழைப்புக்கு. ஒருவேளை இன்னைக்கு காலையில நான் கேட்கிற இந்த வசனத்தை படிக்கும்போது தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்ற அழைப்புக்கு நான் உண்மையாய் வாழ்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலையில கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த அழைப்புக்கு நான் உண்மையா இல்லைன்னா நான் பைபிள் பிரசங்கம் பண்ணி பைபிள் படிச்சு சும்மா ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஊழியக்காரன் சொல்லி என்னங்க பிரயோஜனம்? இதைத்தான் இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக உணர்த்த விரும்புகிற காரியம். அருமையான சகோதரனை சகோதரி, தேவன் என்னை அழைத்த அந்த அழைப்புக்கு நான் உண்மையுள்ளவனாக நான் இருக்கிறேன். ரெண்டாவது, அதுக்கு அடுத்த வசனம் 8வது வசனம் பாருங்களேன். அசட்டை செய்கிறவன். அதனால தான் நான் முதல்ல சொன்ன தேவ பிரசன்னத்தில் அசட்டை இருக்க கூடாது. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தாருன்னு தேவனே அசட்டை பண்ணுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்வீங்களா இந்த வார்த்தை? அருமையான தெய்வ ஜனமே, சபைக்குள் அமர்ந்து கொண்டு சிரிச்சு பேசி ஏதோ வசனம் என்னமோ சொல்றாங்கன்னு கேஷுவலா உட்கார்ந்தா நீ தேவனே அசட்டை பண்ணுகிறாய், மனுஷனை அல்ல. காலையில் ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவு பார்த்தீங்களா? நான் ஒரு விஷயம் மாறி நின்று பாஸ்டர் பார்த்து சிரிச்சேன்னா பாஸ்டருக்கு ஒண்ணாகாது. நான் தேவனை அசட்டை செய்கிறேன். My dear brother sister, we better understand, we better be careful in the presence of God. இந்த தேவ பிரசன்னம் விளையாட்டு பொருள் அல்ல. தேவ பிரசன்னம் பயபக்திக்கு ஏற்ற தேவ இடம். Hallelujah. Take it in the name of Jesus. எத்தனை பேர் அந்த பயபக்தியை இருதயத்தில் வைத்திருக்கிறோம்? இல்லையே இன்னைக்கு சமுதாயத்துல, இன்னைக்கு ஊழியத்துல கூட அந்த பயபக்தி இல்லையே. இன்னைக்கு நடக்கிற ஜெப கூட்டங்கள் எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு தான் நடக்குது. கடைசியில் ஒரு சாப்பாடு இருக்கும், அதுக்கு பேர் ஜெப கூட்டம். சகோதரிகள் கூடுகை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாப்பாடு இருக்கும், இல்லைன்னா அந்த கூடுகை வராது. எங்க பாம்பேல டெல்லியில பெங்களூர்ல எல்லாம் வந்தீங்கன்னா யூத் ரிட்ரீட், அப்புறம் மென்ஸ் ரிட்ரீட், அப்புறம் விமென்ஸ் ரிட்ரீட். என்னன்னு பார்த்தா எந்த இடத்துல நடத்துறீங்க? அது இந்த ரிசார்ட், இங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கு, அங்க அது இருக்கு, இது இருக்குன்னா எல்லாம் ரிட்ரீட்டுக்கு வருவாங்க. வர்றதெல்லாம் அந்த ரிசார்ட்டுக்கும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கும் அங்க இருக்கிற என்ஜாய்மெண்ட்டுக்கும் சாப்பாட்டுக்கு தான். ரிட்ரீட்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரும் வர்றதில்லை. இன்னைக்கு அந்த இடத்த காமிச்சாதான் ரிட்ரீட் நடக்கும். பிரதர் சிஸ்டர், ஐம் டெல்லிங் யூ பிரதர், இன்னைக்கு சமுதாயம் அப்படித்தான் நடக்குது. ஊழியம் கூட அப்படித்தான் நடக்குது. சாப்பாடு இருந்தா ஊழியம், நல்ல ஊழியம். சாப்பாடு இல்லைன்னா அந்த ஊழியம் எல்லாம் எதுக்கு? உண்மையான தேவ பிரசன்னத்தில் நான் கேட்கிறேங்க, அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை தந்த தேவனை அசட்டை செய்கிறார் என்பதை உணர்ந்து வாழ நம்மளால முடியவில்லை என்றால் எப்படி தேவ பிரசன்னத்தில் அவருடைய வருகை நாட்களில் என்ன கணக்கு நம்ம கொடுக்க போகிறோம்? காரணம் என்ன நான் சொல்லட்டுங்களா? நீங்களும் நானும் நரகத்துக்கு போகணும்னா கூட இயேசுக்கு முன்னால அவரை பார்த்துட்டு தாங்க போகணும். எவ்வளோ எவ்வளோ கஷ்டமான காரியம், எவ்வளோ வெக்கமா இருக்கும்னு பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14:10 படிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனம். 14:10 படிங்க படிங்க. அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகவும், அதை நீங்க கவனிக்கணும், முதலாவது தூதர்களுக்கு முன்பதாகவும், அப்புறம் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கேட்கிற தெய்வ ஜனமே, நீ நரகத்துக்கு போகும்போது அக்னியில கந்தகத்துல பாதிக்கப்பட நீ அனுப்பப்பட்டாலும் நீ பரிசுத்த தூதர்கள் முன்பதாக அந்த இயேசுக்கு முன்பதாக நீ போயே ஆகணும். இயேசுவை ஏமாத்தி வாழ்ற உனக்கு நித்திய நரகம் நிச்சயம். ஆனால் அந்த இயேசுவின் முகத்தை நீ பார்க்காமல் நீ நரகத்துக்கு கூட போக முடியாது. ஆகையால் அவரை குத்தினவர்கள் கூட அவரை காண்பார்கள். ஹல்லேலூயா. உலகத்தின் கோத்திரத்தார் எல்லாம் புலம்புவார்கள், இயேசுவே
இவ்வளவுமே வாழணும்னு தெரியலையே சொல்ற ஒரு நாள் வரக்கூடாது. Glory to God. அதற்காகத்தான் இந்த சபை, அதற்காகத்தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதற்காகத்தான் இந்த வேதாகம். இது சும்மா ஸ்டைலுக்கு கொடுக்கப்படலைங்க, இது சும்மா கிறிஸ்தவன்னு காண்பிக்கிறதுக்கு கொடுக்கலைங்க, நினைக்கும் போது படிக்கிறதுக்கு கொடுக்கலைங்க, ஏதோ சடங்கு முடிக்கிறதுக்கு கொடுக்கலைங்க, ஏதோ காலையில ஒரு வசனம் சாயங்காலம் ஒரு வசனம் படிக்கிறதுக்கு இது கொடுக்கலைங்க. இது ஒரு ஸ்டோரி புக்கு கிடையாதுங்க. நீ காலையில கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ எவ்வளவு தூரம் கடன் கொடுக்கிறாய் என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் சாட்சி சொல்லுமே. என் கர்த்தருக்கு உன் வாழ்க்கை பதில் கொடுக்குமே. உன்னுடைய ஒவ்வொரு கிரியைக்கும் நீ கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் வருமே. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அவருடைய வருகையை பற்றி பேசுகிற இன்னொரு வசனம் அது. வெளிப்பாடு 22:12 பிரதர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி, அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமென். இதுக்கு நீங்க ரெடிங்களா? என் கிரியைக்கு படி எனக்கு பலன் வரும். நான் ஜெபத்துல அசட்டையாக நான் இருந்த அந்த அசட்டை செய்ததன் பலனை அவர் எனக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் ஜெபத்துல எவ்வளவு பயபக்தியோடு இருந்தேனோ அந்த பயபக்தியின் பலனை அவர் எனக்கு தருவார். அதனாலதான் நீ பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொன்னாங்க அடிக்கடி ஜெபிப்பார்னு. அது அந்த இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வேண்டாம். ஆனா நான் இதை கொஞ்சம் பயந்துட்டு தான் இந்த ஜெபத்தை நான் செய்யறேன், என் பழக்கத்தினால அல்ல. என்னுடைய வாழ்க்கையில 24 மணி நேரம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னா அதுல எவ்வளவு நேரம் நான் ஜெபத்துல தரித்திருக்கிறேன் என்பதை கர்த்தர் கணக்கில் வைப்பார். என் கிரியைக்கு தக்க பிரதிபலனை எனக்கு தருவார். அவர் வருகை நாள்ல ஏன் ஜெபிக்கல என்னால விளக்க முடியாது. அவர் கிடைக்கிற நேரங்களில் ஜெபத்தில் இருப்பது எனக்கு நல்லது, என் தேவனோடு கூட தொடர்பு வைப்பது நல்லது என்பதை உணர்ந்து இந்த ஜெபத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். அருமையான தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து நான் சொல்றேங்க, கம்பெனியில நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், நீங்க பெரிய பதவியில் இருக்கலாம், நிறைய உலகம் எல்லாம் சுத்தலாம், ஜெபத்திற்கு மட்டும் நேரம் இல்லாமன்னு சொல்லிடாதீங்க. இன்னைக்கு உங்க முன்னால நான் சொல்றேங்க, நான் ஒன்னும் பிஸி கிடையாதுங்க. பிஸிங்கிற வார்த்தை என் வாழ்க்கை நான் டிக்ஷனரியிலே இல்லைங்க. இன்னைக்கு இங்கிருந்து போறேன், நாளன்னைக்கு திங்கக்கிழமை நான் பெங்களூர் போயிடுவேன், திங்கக்கிழமை அங்கிருந்து அடுத்த வாரம் புதன்கிழமை நான் திருப்பி யூகேக்கு போறேன், யூகேல இருந்து இந்தோனேஷியா, இந்தோனேஷியா இருந்து வியட்நாம் டு ஸ்ரீலங்கா போய் அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சு திருப்பி இந்தியா வர போறேன். நான் ஒன்றும் பிஸி கிடையாதுங்க. ஐ எம் சாரி, ஐ எம் நாட் பிஸி. I'm telling you brother sister, கர்த்தருடைய பிரசன்னத்தில் காத்திருக்க உனக்கு நேரம் இல்லை என்றால் பரலோகத்தில் கண்டிப்பாக உனக்கு இடம் இல்லை என்பது நிச்சயம். இதை உணர்ந்து தான் நான் பேசுறேன். என் தேவ பிரசன்னத்துல அநேக முறை எனக்கு தெரியும், என்னுடைய ஜெப வேலை அதிகாலை 3:30 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்க வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அது கர்த்தர் தந்த அழைப்பு. அதிகாலையில 3:30 மணிக்கு பிளைட்ல ஆகாயத்துல தொங்கிட்டு இருப்பேன், எங்கேயாச்சும் ஒரு பிளைன்ல. அந்த பிளைனுக்குள்ள முழங்கால் படிட்டு ஜெபிக்க நீ வெட்கப்பட்டா நீ தெய்வ ராஜ்யத்துக்கு உடையவன் அல்ல. ஓ, receive it in Jesus name today. கர்த்தருடைய பாதத்தில் நிக்க அந்தஸ்து இல்லைங்க. கர்த்தருடைய பாதத்தில் நிக்க மத்தவங்க பாப்பாங்களே, என்ன நினைப்பாங்க, என்ன வேணும் நினைக்கட்டும், நான் என் பிதாவின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, glory to God. அவரை விட பெரியவர் என் வாழ்வில் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ள முடியுமா நம்மளால? இது தாங்க ஆண்டவர் வாழ்க்கையில தந்திருக்கிற சாட்சி. My dear brothers and sisters, this is the grace of God. இந்த கிருபை இல்லாமல் தேவ பிரசன்னத்தில் நிற்க முடியாதுங்க. கிருபை என்றால் என்ன தெரியுங்களா? அவரை உணர்ந்து அறிந்து அவரை ஆராதிப்பதின் பயபக்தியோடு நிற்க பெறுகிறது. அந்த நிற்க பெறுகிற வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. கிருபைங்கிறது சும்மா சாப்பாடு சாப்பிடுறதும் ட்ரெஸ் போடுறதும் வண்டி வாங்குறதும் அல்ல. கிருபை என்பது உண்மையாக தெய்வ பிரசன்னத்தில் பயபக்தியோடு ஜெபிக்க முடிவது கிருபைங்க. என்ன நிறைய 1000 பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கும் போது இயேசுவே நன்றின்னு சொல்லி அந்த பிரச்சனைகளை என்னை தொடாதபடி அந்த பிரச்சனைகளின் நடுவில் நின்று கொண்டு அவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? அது கிருபை. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த கிருபை பெற்றவர்களாக நிற்க நம்மால முடியும். இதற்காகத்தானே தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுங்களா? ரோமர் 15ஆம் அதிகாரம் அங்க 2ஆம் வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? ரோமர் 15:2. எஸ், ஆமென், ஆமென். நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக, glory to God, நம்மில் ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவருக்கு பிரியமாய் நடக்க கடவன். நீ இன்னொருவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த ஷூ பிடிக்கும், எனக்கு இந்த போன் பிடிக்கும், எனக்கு இந்த Dress பிடிக்கும், அந்த பழக்கத்தை விட்டுட்டு பிறனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். ஹல்லேலூயா, glory to God. ஒரு பாக்கெட்ல 100 ரூபாய் இருந்தா எடுத்து இல்லாதவனுக்கு கொடுப்பியா? ஹல்லேலூயா. உனக்கு ஒரு போன் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, அந்த போனே உன் வாழ்க்கையில கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிறத இல்லாதவனுக்கு கொடுத்து வாழ தேவ கிருபை பெற்ற ஒரு மகனாக இருக்க நீ விரும்புறியா? நல்ல மகனே என்ற
என்கிற அழைப்பை இயேசுவின் வாயிலிருந்து நீ கேட்பாய். Glory to God. Hallelujah. My dear brothers and sisters, வாழ்க்கையின் ஐஸ்வர்யங்கள் கர்த்தர் தருவது, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் கர்த்தர் தருவது. நான் பிடிச்சு வச்சிட்டு பெரியவன் ஆகணும்னு நினைச்ச ஆசீர்வாதமே வராதுங்க. என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்றேன், உனக்கு ஒரு நல்ல கார் வாங்கணுமா கர்த்தர் தருவார், நல்ல வீடு வாங்கணுமா கர்த்தர் தருவார். ஆனா அந்த வீடுதான் லட்சியம்னு சொல்லி கர்த்தரை கூப்பிட்டியான்னு உனக்கு வீடே கிடைக்காது ஆயுசு கடைசி வரைக்கும். இந்த உண்மையை உணர்ந்துதான் நான் சொல்றேன். உங்க பையன் ஒரு நல்ல காலேஜ்ல படிக்கணும்னு இன்னைக்கு என்னுடைய பெரிய பசங்க ரெண்டும் இங்க வந்திருக்கிறாங்க, நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறீங்க. இன்னைக்கு பெரிய பையன் ஆண்டவர் கிருபையில நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கிறான். ராபோ பேங்கோடைய சாஃப்ட்வேர் அவங்களுடைய மெயின் கோர் ஆபீஸ்ல அவன் இருக்கிறான். கர்த்தர் உயர்த்தினான். சின்ன பையன் LNT கம்பெனியில பெங்களூர்ல இருக்கிறான். கர்த்தர் உயர்த்தினான். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த பசங்க பெரியவங்க ஆகணுங்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டிருந்தா அவங்க உயர்ந்திருக்க மாட்டாங்க. பசங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி கர்த்தருடைய வேலையை பார்க்கத்தான் என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். என் கர்த்தர் தான் பசங்களை உயர்த்துகிறார், நான் அல்ல. இன்னைக்கு உங்க முன்னால அந்த சாட்சியா சொல்ல முடியுது, அந்த தேவ கிருபை அல்லவா? Glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, என் கர்த்தருடைய சாநித்தியத்திற்கு, அவருடைய நீதிக்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் முதலிடம் கொடுக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில உண்டா என்று ஆவியானவர் இருதயத்தை சோதிக்கிறார். Glory to God. இன்னைக்கு காலையில நான் சொல்ற தெய்வ ஜனமே, அந்த தேவ பிரசன்னத்தில் உத்தமனாக நிற்க முடியாமல் நம் தேவ ராஜ்யத்தை காண முடியாது. நமக்கு எல்லாம் தெரியும், வேதாகமத்துல நம்ம படிக்கிறோம் தாவீதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? தாவீது அவன் கர்த்தருக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான் இல்லையா? அவன் உத்தமனாய் காணப்பட்டான். அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். and man dear to the heart of God. ஆனா அவனுக்குள்ள ஒரு சுபாவம் இருந்தது. என்ன தெரியுமா? சங்கீதம் 18:23 படிக்கிறீங்களா? Glory to God. சங்கீதம் 18:23. Psalms 18 verse number 23. Hallelujah. 18:23. அவர் முன்பாக நான் உத்தமனாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்துக்கொண்டேன். அப்படின்னா தாவீதுக்கு துர்குணம் இருந்ததுங்களா? அப்படித்தான் வசனம் சொல்லுது, இருந்ததுன்னு தானே. அதனால தானே விலக்கி கொள்ள முடிஞ்சது. அப்ப துர்குணம் இருந்த ஒருத்தன் கர்த்தருக்கு முன்பதாக, நான் அவருக்கு முன்பதாக உத்தமனாய் இருந்தேன்னு அந்த தாவீது எழுதுறாரு. எனக்கு துர்குணங்கள் இருந்தது, அதற்காக நான் கர்த்தருக்காக என்னை நான் தானாகவே நான் விலக்கி கொண்டேன். மை டியர் பிரதர் சிஸ்டர், இந்த சங்கீத வசனத்துல 1000 தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா இன்னும் இதை உணரலைங்களே. என் துர்குணத்திற்கு என்னை நான் விலக்கி கொண்டேன் தாவீது சொல்றாரு. இன்னைக்கு காலையில நம்ம யாராவது சொல்றதுக்கு சபையில, பாஸ்டர் எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, நான் என்ன விலக்கி கொள்றேன்னு பப்ளிக்கா சொல்லுவோமா நம்ம யாராவது? கேட்கிற தெய்வ ஜனமே, இதுதாங்க கிருபை பெற்ற தெய்வ மனுஷனுடைய வார்த்தை. என் துர்குணத்திற்கு என்னை நான் விலக்கி கொண்டேன். எனக்கு கெட்ட பழக்கங்க இருக்குங்க, நான் பொய் சொல்றவன் தாங்க, நான் தவறானது எண்ணுகிறவன் தாங்க. தாவீது செஞ்ச பாவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தானே, தெரியாதவங்க அல்லே. ஆனால் அதை விட்டு என்னை விலக்கி கொண்டேன் ஒரு தாவீது சொல்றேன்னா, இன்னைக்கு அது அறிக்கை தேவ பிரசன்னத்துல, கர்த்தாவே உமக்காக உம்முடைய முன்னில் உத்தமனாய் நிற்க என்னுடைய துர்குணங்களிலிருந்து என்னை நான் விலக்கி கொள்கிறேன். அந்த உத்தரவாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அருமையான சகோதரனே சகோதரி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு துர்குணம் இருக்குங்க. துர்குணமே இல்லாதவங்க யாராவது இங்க இருக்கிறீங்கன்னா இப்பவே போய் சாப்பாட்டுக்கு போயிடுங்க. எனக்கு ஏதோ துர்குணம் நமக்கு இல்லாம இல்லைங்க. அட்லீஸ்ட் இன்னொருத்தரை பத்தி ஒரு குற்றமாச்சு சொல்லுவோம், அடுத்தவனை பற்றி குறையாச்சு பேசுவோம், ஒரு கோபமாச்சு வரும், அவன் எல்லாம் என்னடா ஷோ பண்றானாச்சு நம்ம சொல்லுவோம். அந்த துர்குணமாச்சு நம்ம கிட்ட இருக்கும். அதிலிருந்தும் கூட உன்னை விலக்கிக் கொள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை பார்த்தீங்களா? அருமையான தெய்வ ஜனமே, இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க நான் விரும்புறேன். எனக்கு தெரியல, ஆவியானவர் இன்றைக்கு கொஞ்சம் ஆழத்துல நடத்துகிற. நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் இல்லைங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள் தானே? அப்படின்னா நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். எத்தனை பேர் விக்கிரக ஆராதனை செய்றீங்க? கொஞ்சம் கையை தூக்குவீங்களா? விக்கிரகங்களை ஆராதிக்கிறவங்க யாராவது இங்க இருந்தா? ஏன் நாங்கெல்லாம் பெரிய பெந்தகோஸ்து சர்ச் இல்லையா, அதனால நம்ம விக்கிரக ஆராதனை பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள். ஓகே, அடுத்தது விக்கிரக ஆராதனை செய்யல, விட்டுருங்க, நீங்க எல்லாம் பெரிய கிறிஸ்தவர்கள் நான் ஒத்துக்கிறேன். பில்லி சூனியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? யாராவது இருக்கிறீங்களா? அதுவும் இல்லை. பாண்டிச்சேரியில் செய்யவே மாட்டீங்களா? தெரியாது. உங்களுக்கு தெரியும்னு இப்ப நான் காமிச்சு தரேன் ஐயா. தயவுசெய்து வேத வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்வோமா? சில வசனங்கள் நம்ம கவனமா பார்க்கணுங்க. கிறிஸ்தவர்கள் நம்மையே ஏமாத்துறோம், ஏன்னா வசனம் தெரியல. இன்னைக்கு ஆவியானவர் கண்களை திறக்கிறார். ஆவியானவர் இந்த ஹோலி ஸ்பிரிட் இந்த நிமிஷம் அந்த வார்த்தையை ஏன் போட்டார்னு எனக்கு தெரியலைங்க. யாருக்காகவோ கர்த்தர் அதை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தினுடைய முதல் லைன் மாத்திரம் ஒன்று படிக்கிறீங்களா ஐயா? அங்க பெரிய லிஸ்டே இருக்கு. கலாத்தியர் 5:20 ஐயா. ஸ்தோத்திரம், ஆமென்.
அதனுடைய ஒரு முதல் லைன் மட்டும் படிச்சா போதும். போதும் ஐயா. பகை, விரோதம், வைராகியம், கோபம், சண்டை, பிரிவினை இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா? இந்த விக்கிர ஆராதனை தான் இல்ல, பில்லி சூனியம் தான் இல்ல. ஏன்னா பெந்தகோஸ்துக்காரனா மாறிட்டோம் இல்லன்னு நம்ம சொல்றோம், சொல்ல விருப்பப்படுறோம். ஆனா கர்த்தர் எப்படி பார்ப்பார் தெரியுங்களா? கொஞ்சம் பார்க்கலாமா? சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி சவுல் என்ற ராஜாவை, இனி நீ ராஜாவை இருக்காத, உன்னை கீழே கொண்டு வந்து நான் தாவீதை ஏத்துறேன்னு கர்த்தர் சொன்னார். ஏன் சவுலை மாத்தினார் தெரியுங்களா? கொஞ்சம் பார்ப்போமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 15:23 அந்த வசனம் தான் படிங்க பிரதர். நல்ல வசனம், இதை படிங்க. இரண்டகம் பண்ணுதல், அப்படியே நில்லுங்க. உங்க ஊர் பேரே மொரட்டாண்டி இல்ல இங்க இல்லையா? பாருங்களேன், இரண்டகம் பண்ணுதல் கர்த்தருக்கு முன்னால பில்லி சூன்ய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவருடைய பாவத்திற்கு, அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினால் அவர் உன்னை ராஜ பதவியிலிருந்து உன்னை புறக்கணித்து உன்னை தள்ளினார் என்றார். மை டியர் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு யாராவது, இன்னைக்கு நான் கேட்கிறேங்க, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நம்ம பெரிய கிறிஸ்தவன், எனக்கு விக்கிர ஆராதனை இல்லைன்னு சொன்னீங்களே, உனக்குள்ள ரெண்டகம் பண்ணுதல், தட் மீன்ஸ் உனக்குள்ள அரகன்ஸ், வெளியில ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லி உள்ள அடுத்தவனை குற்றம் சொல்லுகிற ரெண்டகத்தின் சுபாவம் உனக்கு இருக்குன்னா கர்த்தர் அதை பில்லி சூனியத்திற்கு சமமாய் கணக்கிடுவார். இப்ப சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில பில்லி சூனியம் இருக்கா இல்லையா? பெந்தகோஸ்துக்காரனே சொல்லுங்களேன், இருக்குங்களா? பாஸ்டர், ஸ்தோத்திரம் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட், அந்த பக்கம் போய் இது என்ன பாஸ்டர், இவரெல்லாம் ஒரு பாஸ்டர்னு சொல்றோமா? My dear brother sister, அந்த சகோதரி பாருங்க, அப்படி என்ன பெரிய ஷோ காமிக்கிறாவன்னு சொல்லிட்டு அவங்க முன்னால வரும்போது, சகோதரி பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா சொல்லி பக்தி காமிக்கிறீங்களா? நீ ரெண்டகம் பண்ணுகிறவன். என கேட்கிற தெய்வ ஜனமே, நீ ரெண்டகம் பண்ணினால் கர்த்தருடைய கணக்கில் அவர் வரும் நாளினில் அவனவன கிரியைக்கு தக்க பிரதிபலனை என்னோடு கூட கொண்டு வருகிறேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார். அவருடைய கணக்கில் நீ பில்லி சூன்யம் செய்ததாக அவர் எழுதி வைப்பார். அது சாமுவேலுக்கு ஒரு கணக்கும் உனக்கு வேற கணக்கும் அல்ல, சவுலுக்கு ஒரு கணக்கும் உனக்கும் வேற ஒரு கணக்கு அல்ல. கர்த்தருடைய புஸ்தகத்தில் ஒரே கண்ணோட தான் அவர் எல்லாரையும் பார்ப்பார். ஆமென். ஹalleluya. ரெண்டகம் பண்ணினால் நீ பில்லி சூன்யம் பண்ணினவன், முரட்டாட்டம், are you arrogant? இன்னொருத்தனை பார்த்து பெரிய அதிகாரம் காண்பிக்கிற, நீ எல்லாம் யாரா பேசுறது, நான் பெரியவன், நீ உட்காருங்க, நீ பேசாத, எனக்கு தெரியும்னு சொல்லி பேசுறியா? பெரிய அதிகாரம் காண்பிக்கிற, எனக்கு பைபிள் நல்லா தெரியும், நேத்து வந்தவன் நீ எனக்கு சொல்றியான்னு எல்லாம் கேட்கிறோமா? ஊழியக்கார சகோதரனே, அது உன்னுடைய விக்கிரக ஆராதனைக்கு சமமாக கர்த்தர் அதை கணக்கிடுவார். My dear brothers and sisters, we have to be very, very careful when you approach the presence of God. என் தேவ பிரசன்னத்தை அணுகி வரும்பொழுது அதிக ஜாக்கிரதை தேவை. விக்கிரக ஆராதனை பண்ணலாம் ஆண்டவரே நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய முரட்டாண்டம் தான், உன்னுடைய அந்த ரெண்டகம் தான் நான் பார்க்கிற பில்லி சூன்யமும் விக்கிரக ஆராதனையும். அதிலிருந்து அது இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது இன்னைக்கு நம்ம கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? ஆரோகன்ஸ், மற்றவனை பார்த்து அந்த அதிகாரம் காண்பிக்கிறது, அந்த முரட்டாண்டத்தை காண்பிக்கிற சுபாவம் நமக்கு யாருக்காவது உண்டென்றால் இன்றைக்கு அதை தேவ பிரசன்னத்தில் விட்டு விடுவோமா? தெய்வ ஜனமே, இது தெரியல ஆண்டவரே, இன்னைக்கு தான் புரிஞ்சது ஆண்டவரேனாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தாங்க உங்களுக்கு இதை புரிய வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லுவோமா? இந்த பலவீனம் நமக்கு எல்லாருக்கும் இருக்குங்க. ஒருவேளை நம்ம வீட்டுல குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி கிட்ட பேசுறது கூட ஒரு முரட்டுத்தனம் இருக்குங்க. தயவு செய்து அது இனிமேல இருக்கக்கூடாது தெய்வ ஜனமே. அட்லீஸ்ட் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் அது இருக்கக்கூடாது. மனைவி மாதிரியே உங்க புருஷன் கிட்ட அபமரியாதை தயவு செய்து பேசாதீங்க. அவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும் நீ கர்த்தருக்கு முன்பதாக நீ உண்மை உள்ளவனாய் நில். Glory to God. இன்னைக்கு கர்த்தருடைய அழைப்பே இது தாங்க. இந்த முரட்டாண்டம் பண்ணுகிறது அபபக்திக்கு காரணமாக. பாருங்களேன், இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் இதை சொல்லி அனுப்புறார். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டம். எப்படி நான் போய் இந்த சவுலு கிட்ட இதை சொல்லி சவுலை என்ன ராஜ பதவியிலிருந்தே கர்த்தர் நீக்க சொல்றாரு. இதுதாங்க கர்த்தருடைய வேலையை. சாஜி ஏப்ரஹாம் பிரசங்கம் பண்ண அவன் பாண்டிச்சேரிக்கு போனா, அவன் அங்க போனா இங்க போனான்னு கர்த்தர் எந்த தயவும் என் மேல காண்பிக்கவே மாட்டாருங்க. நீ காண்பிச்ச முரட்டாண்டி தானே இருந்தா நீ போப்பா, நித்திய நரகத்திற்கு கந்தகத்துக்கு போயிட்டே வான்னு சொல்லி பிரதான தூதர் முன்னாலேயும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாலேயும் என்ன அப்படியே நரகத்திற்கு அனுப்புவாருங்க. நான் என்ன பத்தி பேசுறேன், உங்களை பத்தி அல்ல. உண்மையா நான் சொல்றேங்க. இன்னைக்கு காலையில தெய்வ ஜனமே, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நம்ம இதுல அஜாக்கிரதையாக இருக்கிறோமா? நீ பெற்ற அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் நீ இருக்கிறாயா? உன் தெய்வ பிரசன்னத்தில் அதிக ஜாக்கிரதையோடு இருக்கிறியா? இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ண ஜாக்கிரதை உனக்கு இருக்கா?
எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்க ஜாக்கிரதை. பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவன் முரட்டுத்தனமும் ரெண்டகமும் பண்றதுக்கு அவன் வாழ்க்கையில டைம் இருக்காதுங்க. அதுதாங்க வித்தியாசம். நீ முரட்டுத்தனம் காண்பிக்கும் போது அங்க சந்தோஷம் வர முடியாது, சந்தோஷம் இருந்தா முரட்டுத்தனம் வராது. இது ரெண்டும் ஒன்னா மிக்ஸ் ஆகவே முடியாது. ஹல்லேலூயா. அதனாலதான் தேவ குழந்தை எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு காரணமே இதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் உனக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா, glory to God. அந்த கிருபை தெய்வீக சுபாவத்திலிருந்து வெளிப்படும்படி கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார். அதற்காகத்தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பிரதர், அது 1 சாமுவேல் அடுத்த அதிகாரம் 16 முதல் வசனம் போடுறீங்களா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் ராஜாவாய் இராதபடிக்கு. பாருங்க, கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்றாரு. சாமுவேலுக்கு கொஞ்சம் மன கடினம். ஐயோ, இந்த சவுல ஆண்டவர் ஏன் இப்படி ராஜ பதவியில் இருந்து மாற்றார்? படிங்க பிரதர். இஸ்ரவேலின் மேல் இஸ்ரவேல் மேல் ராஜாவை இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த சவுலுக்காக நீ எம்மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். போதும் பிரதர், கர்த்தர் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். அங்க சாமுவேல் உட்கார்ந்து புலம்புறான், ஏன் ஆண்டவரே இந்த சவுலை எதுக்கு ஆண்டவரே ராஜ பதவியிலிருந்து நீக்கிறீங்க? அந்த வேலைக்குள்ள ஏன் ஆண்டவரை என்ன கொண்டு போய் மாட்டி விடுறீங்க? சாமுவேலுக்கு ரொம்ப சங்கடம். கர்த்தர் சொல்ல, நீ உட்கார்ந்து புலம்புறதை நிறுத்தி எந்திரிச்சு நான் சொல்றதை செய்ப்பா. பாருங்க, கர்த்தர் கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் இல்ல தெய்வஜனமே. சாமுவேலே, நீ பெரிய தீர்க்கதரிசிப்பா, நீ எனக்கு ஏற்றவன், ஆகையால் உன் வருத்தத்தை எல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றிட்டு அப்புறம் ஊழியத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லலைங்க. எந்திரிச்சு போடான்னு சொல்றாரு. வாயை வச்சுட்டு பேசாம எந்திரிச்சு போடா. அதுதான் தமிழ்ல சரியா சொன்ன வார்த்தை. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, நான் யார சொல்றேனோ அவனை அபிஷேகம் பண்றதுக்கு தான் நீ சாமுவேல், உன் சௌகரியத்துக்கு நான் வர முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு அதே வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னுடைய உங்களுடைய சௌகரியத்திற்கு வலை தொடிக்கிறது அல்ல வேத வார்த்தை, என்னுடைய உங்களுடைய சௌகரியத்திற்கு வருகிறவர் அல்ல இயேசு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் மச். Glory to God. அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சௌகரியத்துக்கு நான் என்ன மாத்திக்கிறது எனக்கு நல்லது. ஆமென். எனக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு தயாரா? நீங்க கர்த்தருடைய சௌகரியத்துக்கு உங்க வாழ்க்கையை சுபாவத்தை கொஞ்சம் மாற்றி விட நீங்க ரெடிங்களா? கர்த்தரை விரும்புகிறபடி உங்களை மாற்ற ஒப்பு கொடுக்க நீங்க ரெடிங்களா? உங்களை அந்த அளவுக்கு தாழ்த்த முடியுங்களா? இன்னைக்கு காலையில இதுதாங்க தெய்வ பிரசன்னத்தில் அர்ப்பணிப்பு, இதுதாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவரே, உங்க சௌகரியத்துக்கு நான் மாறுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory. அருமையான தெய்வ ஜனமே, இதுதாங்க தெய்வீக அழைப்புக்கு ஏற்றபடி நடக்கிற ஒரு தெய்வ குழந்தையினுடைய வாழ்க்கையின் அடையாளம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், அந்த தெய்வ பிரசன்னத்தில் உண்மையோடு நிற்கிற ஒரு சுபாவம் நமக்கு இல்லை என்றால் எப்படி அவர் வருகையில் நம்ம அவரோடு கூட எடுக்கப்படுவோம்? என்ன வாய்ப்பு இருக்கு நமக்கு? ஒருவேளை இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வேலையில உண்மை சொல்லணும்னா நமக்கு வாய்ப்பே இல்லைங்க 2ஆம் வருகையில் எடுக்கப்பட. தயவுசெய்து யாருமே இப்படி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, நான் சொல்றேன், நமக்கு ஆண்டவருடைய வருகையில் எடுக்கப்பட வாய்ப்பே இல்லைங்க. சும்மா கிருப கிருப கிருப, அதை செய்வார் இதை செய்வார், சும்மா நம்மளே ஏமாத்திட்டு நடக்க வேண்டாம். உனக்கு கிருப வேணுமா? நீ கீழ்ப்படிய கற்றுக்கொள். Glory to God. அந்த கீழ்ப்படிதல் இல்லாமல் நீ தெய்வ பிரசன்னத்தை காண முடியாது. ஆமென். சங்கீதம் 119 5ஆம் வசனம் படிக்கிறீங்களா பிரதர்? சங்கீதம் 119 அதனுடைய 5ஆம் வசனம். Glory. Yes, it's a beautiful word. Verse number 5, 5வது வசனம். Yes, உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி. Yes, படிங்க. ஆமென். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாய் இருக்கும். சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்? ஆண்டவரே, உங்களுடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்ள என் நடைகள் ஸ்திரப்பட்டால் அது எனக்கு நல்லது. இன்னைக்கு நம்மளால சேம் வார்த்தை நம்மளால சொல்ல முடியுங்களா? ஆண்டவரே, நான் இன்னும் ஸ்திரப்படணும்ப்பா, பத்தாது ஆண்டவரே, நான் மற்றவங்களை பத்தி நான் பேசலப்பா, என்னை பத்தியே நான் பேசுறேன். என்னுடைய வழிகள் ஸ்திரப்பட்டால் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. இதல்லவா தெய்வ ஆவியானவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, ஒரு விசை தெய்வ பிரசன்னத்தை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இப்படி இடைப்படும் பொழுது தெய்வ ஜனமே, இணைந்திருக்கிற அத்தனை மூத்தவர்கள் இளையவர்கள் எல்லாரையும் பார்த்து இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இனி அதிக காலம் இல்லை என்பதை உணர்ந்து வாழ்க்கையில என்னமோ நடந்தது அதை விட்டுட்டு நீ கர்த்தருக்கு நேராக திரும்பி வருவியா மகனே மகளே? தயவு செய்து வெட்டியாக நம்மளுடைய ஊழியத்தையோ வெட்டியாக நம்ம ஜெப வாழ்க்கையோ சும்மா வேஸ்டான கிறிஸ்தவ வேஷமோ போட்டுட்டு நடக்காதீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் மிக மிக தெளிவாய் தேவ ஆவியானவர் இன்னைக்கு உணர்த்தி தருகிறார். தயவு செய்து அதை ஏற்றுக்கொள்வோமா? தேவ பிரசன்னத்தில் நம்மை தாழ்த்துவோமா? கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், Lord Jesus, give me this grace, Father, to know you better.
உம்மை இன்னும் அறிந்து கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. கடைசி காலத்தில் கேட்டன் குமாரன் சபைக்குள் வந்து அமர்வான். பெரிய டிஸ்பிளே இருக்கும், எல்சிடி ஸ்கிரீன் இருக்கும், பயங்கர மியூசிக் லைட். இதுதான் ஆராதனையின் கோலமா மாறும். எங்கேயாவது யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச்சில் லைட் தான், வேஷம் தான், டெக்கரேஷன் தான், டிஸ்பிளே தான், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், மைக்கு, வீடியோ, இதுலதான் ஆராதனை நடக்குது. கேட்டன் குமாரன் சபையில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்க வேண்டிய இடத்துல வீடியோவும் மீடியாவும் டேக் ஓவர் பண்ணுகிறதை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காலத்துல என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க நீ தயாரா? Take it in Jesus' name today. The power of the Holy Spirit. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள விட்டு கொடுப்போமா? நம்மை தாமே ஒப்புக் கொடுப்போமா? இதல்லவா தெய்வீக அழைப்பு. இதற்கல்லவா கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். To stand in the presence of God as somebody who is submissive in His presence. அவருடைய பிரசன்னத்தில் நிற்கணும்னா எளிதான காரியம் அல்ல தெய்வ ஜனமே. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள், எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா நமக்கு புரியவே புரியாதவரெல்லாம் எப்படிடா ஊழியம் செஞ்சாருன்னு கூட. அந்த மனுஷன் சொல்றார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு? நம்மளால உண்மையா சொல்ல முடியுமா? முடியாதுங்க, முடியவே முடியாதுங்க. இன்னைக்கு நான் கேரண்டி சொல்றேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு ஆளால என்னாலையும் முடியாதுங்க, நிக்கிற நம்ம யாராலையும் முடியாது. இன்னைக்கு காலையில ஆவியானவர் இந்த வார்த்தையை தருவது, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்ற பதவிக்கு நீங்கள் உயரும்படி இன்னைக்கு கர்த்தர் தருகிற அழைப்பு அல்லவா? கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? This is the call of God. இது தெய்வீக அழைப்பு அல்லவா? இது தேவ கிருபையின் நேரம் அல்லவா? அதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். My dear brother sister, வாழ்க்கையில வேற எதுவுமே வேஸ்ட்ங்க. நான் உங்களுக்கு சொல்றேங்க, பெரிய ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு ஊரெல்லாம் சுத்தி இடங்கள் எல்லாம் பார்த்து சினிமா பார்த்து அந்த கார் வாங்கி இந்த வீடு வாங்கி பெரிய ட்ரெஸ் போட்டு நகை போட்டு ஐயோ நான் சம்பாதிச்சுட்டு காமிக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட்டுங்க, எங்கே கொண்டு சேர்க்காது. நித்திய நரகத்திற்குள் நீ போவேன். ஆனா நரகத்துல ஒரு நல்ல காரியம் இருக்கு, உனக்கு கூட கம்பெனிக்கு ஒரு ஆளை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:10 நம்ம படிச்சோம், எடுக்க வேண்டாம். 14:10 படிச்சோம். ஐ மீன் அந்த கந்தகமும் தீயும் உள்ள அந்த ஆழ்கடலில் தள்ளப்படுவார்கள். யாருக்கு முன்னால? ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னாலும் பிரதான தூதர்களுக்கு முன்பதாகும், பரிசுத்த தூதர்களுக்கு முன்பதாகும். ஆனா அதே இடத்துல இன்னொருத்தர் அனுப்புவார். படிப்போமா? வெளிப்பாடு 20வது அதிகாரம் 10வது வசனம். உங்க கம்பெனி, உங்க ஃப்ரெண்ட் அங்க இருக்கிறவங்க கூட. வெளிப்பாடு 20:10 படிங்க. எஸ், 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன், மிருகமும் கள்ளத்தரிசியுமாய் இருக்கக்கூடிய இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா அந்த கந்தகம் நிறைந்த கடல்ல உங்க கூட கள்ள தீர்க்கதரிசியும் பிசாசானும் உங்க கூடயே இருப்பான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பான். பிரதர் சிஸ்டர், இங்க ஒரு காரியம் நீங்க இந்த வசனத்துல கீழே கவனிச்சீங்களா? அவன் தள்ளப்பட்டான், அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இந்த வசனம் அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கும்போது நீங்க நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம், அந்த 1 தெசலோனியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கிறீங்களா? 1 தெசலோனியர் 4:18. நம்ம இதை மாத்த வேண்டாம், டிஸ்பிளே மாத்த வேண்டாம் பிரதர், இது மாத்த வேண்டாம். இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருத்தர் உற்சாகப்படுத்துங்கள், இல்லைன்னா என்கரேஜ் பண்ணுங்க. எந்த வார்த்தையினால நம்ம எப்படி இருப்போம் அவர் கூட? அதுக்கு முன்னால 17வது வசனம் படிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போய் அவரோடு கூட ஆலயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். எத்தனை நாள் கர்த்தரோடு கூட இருப்போம்? எப்பொழுதும். இங்க என்ன சொல்லி இருக்கு? சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். இன்னைக்கு என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க விரும்புறோமா, இல்ல சதா காலங்களிலும் வாதிக்கப்பட விரும்புறோமான்னு சும்மா ஒரு கேள்வி கேட்டா சாதாரண மனுஷன் சொல்லுவேன், என் கர்த்தரோடு கூட தான் இருக்கணும். அந்த பதில் நான் கேட்கலைங்க. கர்த்தரோடு கூட இருக்கணுமா வாதிக்கப்படணும்னா காமன் சென்ஸ் இருக்கிற யாரும் சொல்லுவாங்க கர்த்தரோடு கூட தான் இருக்கணும். அந்த காமன் சென்ஸ் ஆன்சர் எனக்கு வேண்டாங்க. நீ உண்மையா உன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து, நீ சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவியா, இல்லை என்றென்றைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த உண்மை உள்ளவனாக நீ இருக்கிறியா? அந்த பதிலை உங்க மனசாட்சி கிட்ட நீங்களே ஒரு நிமிஷம் கேட்பீங்களா? இதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிற நிமிஷம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சத்தியமா நான் சொல்றேங்க, உண்மை வாயை திறந்து சொல்லணும். நம்ம வாழ்க்கையின் கோலம் எல்லாம் பார்த்தா நம்ம இங்கே தாங்க இருக்க முடியும், வாதிக்கப்படுற கூட்டத்துல தான். தயவு செய்து அதை மறைக்க நான் விரும்பல. கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நம்ம ஒரு மறைத்து ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது.
நம்ம எல்லாம் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுகிற அளவுக்கான வாழ்க்கை தான் இன்னைக்கு வாழ்றோம். பொறாமை இருக்கு, பொய் இருக்கு, விக்கிரகாராதனை இருக்கு, வெபிச்சாரம் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு, பில்லி சூன்யம் இருக்கு, கோபங்கள் இருக்கு, சண்டைகள் இருக்கு. இவைகள் எல்லாம் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க பிரதர். திருப்பி வர்றீங்களா? கலாத்தியர் 5 போடுங்க பிரதர். கலாத்தியர் 5:20-21 போடுங்க ப்ளீஸ். கலாத்தியர் 5:20-21 தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு கொஞ்சம் பாப்போமா? தெரியல, ஆவியானவர் மீண்டும் மீண்டும் இதே தான் இன்னைக்கு தர்றார். கலாத்தியர் 5. விக்கிரக ஆராதனை, சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், அடுத்த வசனம் பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவரை செய்கிறவர்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒத்துக்கிறீங்களா பிரதர்? இப்போ பிரதர் அந்த 2 வசனமும் சேர்த்து காமிக்க முடியுமா? கொஞ்சம் இல்லை, சின்னதாக காமிச்சாலும் போதும், பரவாயில்ல, நான் படிச்சுக்கிறேன். பிரதர் ஏன் தெரியுங்களா? அந்த 2 வருஷம் சேர்த்து உங்ககிட்ட கோபம் இருக்குங்களா? வைராகியம் இருக்குங்களா? பொறாமை இருக்குங்களா? பில்லி சூனி இருக்குங்களா? உங்ககிட்ட சண்டை இருக்குங்களா? பாருங்க, அப்படியே வச்சிருங்க. வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள். இந்த சண்டை இருக்குங்களா? நம்ம கிட்ட கோபம் இருக்குங்களா? வைராகியம் இருக்குங்களா? மார்க்கபேதம் இருக்குங்களா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, சபைக்குள்ளேயே அவன் வர்ஷிப் சரியில்லை, இவன் வர்ஷிப் சரியில்லை, அது இருக்குங்களா? ப்ளீஸ் தயவு செய்து தெய்வ ஜனமே, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. இந்த வசனம் போடுங்க பிரதர். 21 மட்டும் போடுங்க. மைடியர் பிரதர், இன்னைக்கு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு இல்லாத காரியத்தை நீ செய்து கொண்டு வாழ்றியா? சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பைபிள் இந்த வசனம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டு கூட நீ அப்படி வாழ்றியா? சண்டை பண்றியா? பொய் சொல்றியா? பொறாமை வருதா? வித்தியாசங்கள் வருதா? மார்க்க பேதங்கள் வருதா உனக்குள்ள? மற்றவங்க மேல கோபம், பொறாமை வருதா? இவர்கள் எல்லாம் வச்சுட்டு நீ தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லைன்னு வசனம் பைபிளை கையில வச்சுட்டு இந்த தேவாலயத்துல வந்து சும்மா சடங்கு உட்கார்ந்து இருக்கிற கோலம் போடுறதுக்கு நம்ம வந்திருக்கிறோமா? I'm asking you brother, இது டிராமா விளையாடுறதுக்கு வந்திருக்கிறோமா? இதுதான் தேவ பிரசன்னமா? நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை அலட்சியம் செய்கிற சுபாவம் உடையவர்கள் அல்லவா நம்ம ஒவ்வொருத்தரும்? இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எச்சரிக்கையோடு சொல்ல விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, என் பெயரை தரித்து, என் நாமத்தை தரித்து நீ நடக்கிறாய், ஆனால் என் நாமத்தையே நீ 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 அங்க அங்க என்னே நீ லட்சப்படுத்துகிறாய், என்னே நீ கொச்சப்படுத்துகிறாய். கிறிஸ்துவுக்கு ஏற்ற பரிசுத்தம் இல்லாமல் நான் நிற்கிறேனா? அருமையான தெய்வ ஜனமே, பரிசுத்தம் பரிசுத்தம் சும்மா இயேசு இயேசுன்னு வாயில சொன்ன பத்தாது. என் வாழ்க்கையில என்னங்க இருக்கு கர்த்தருக்கு முன்பதாக பிரதிஷ்டிக்க? தெய்வ ஜனமே, ஊழியக்காரன் என்று சொல்லுகிற நாம் வேதாகமத்தை தூக்கினால் பத்தாது. இந்த வேதாகமம் என்ன தூக்கிட்டு நடக்கணுங்க. க்ளோரி, ஹல்லேலூயா. என் சுபாவம் இந்த வேதாகமத்திற்குரிய சுபாவமாக இருக்கணுங்க. இதல்லவா தெய்வீக அழைப்பு. இதற்கல்லவா கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப வேலை, ஒரு நாளை தந்து நம்ம எத்தனை பேரை கூட்டி சேர்த்து தேவ பிரசன்னத்தில் அமர வைத்து அவர் கிருபை அல்லவா? கலங்களை தட்டி நன்றி சொல்வோமா? இந்த நாளுக்கு ஸ்தோத்திரம், இந்த வேலைக்கு ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்கு நன்றி. Glory to God. I tell you brother, sister, that is why the seriousness in the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோம். உண்மையாக என்னுடைய அனுபவம் நான் சொல்றேங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஹோட்டல் ரூம்லயோ வீட்டிலேயோ எங்க போய் ஜெபத்துக்கு நிற்கும் போது கை கால் நடுங்குதுங்க. எப்படி அப்பா முன்னால நிக்கிறது தெரியல. அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்னால நிக்க நான் யார்? There is nothing in me to make me worthy to stand before his presence. அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு நாள் கூட, ஒரு ஜெபம் கூட நம்மளால செய்ய முடியாதுங்க. ஹல்லேலூயா. அப்பா என்று அழைக்க கிருபை தந்திருக்கிறாருங்க. இன்னைக்கு அந்த அப்பா என்று அழைக்க தந்த கிருபையினால தான் நம்ம பண்ற அட்டூழியம் பூரா. இன்னைக்கு கிறிஸ்தவனை அப்பான்னு அழைக்க ஒரு ஃப்ரீடம் தந்துட்டாருங்க. இயேசுவேன்னு அழைக்க கிருபை தந்துட்டாருங்க. அதனால நம்ம பண்ற அட்டூழியம் தாங்க நம்ம வாழ்க்கை பூரா. அந்த நாட்கள் இனி அதிகம் செல்லாது. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டிய நாள் அதி சீக்கிரத்தில் வருகிறது. தெய்வ ஜனமே, can we be very 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 careful அந்த தெய்வ பிரசன்னத்தில். காரணம் என்ன தெரியுங்களா? கடைசியாக வேதாகமத்தில் ஒரு போர்ஷன் மட்டும் படிச்சு நான் நிறுத்த போறேன். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் எடுங்க பிரதர். மத்தேயு 24 அங்க யுத்தங்களை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு, அது வேண்டாம். 10வது வசனத்துல இருந்து சில வசனங்களை படிப்போமா? மத்தேயு 24:10 இருந்து படிக்க பிரதர். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவருக்கு ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் ஒருவர் பகைப்பார்கள். மடிய பிரதர் சிஸ்டர், இப்பதான் கலாத்தியர்ல படிச்சோம், பகை என்பது இருந்தால் நீ தேவ பிரசன்னத்தில் தரிசிக்க மாட்டாய். அநேகர் அவர்கள் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி அப்படின்னு இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சொல்லுவாங்க. அந்த குற்றம் சொல்றது மாத்திரமல்ல, ஒருத்தரை ஒருத்தர் பகைப்பார்கள். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள, நம்ம சர்ச்சில், நம்ம ஊழியத்துல, நம்ம இருக்கிற சுற்று வட்டாரத்துல பகையும் வெறுப்பும் வருதுங்களா? அது உங்க வாழ்க்கைக்குள்ள வருதுங்களா?
இன்னொருத்தரை வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு வருதுங்களா? இது கடைசி காலத்தின் அடையாளம். இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அடுத்த வசனம் படிங்க பிரதர், 11 படிங்க ப்ளீஸ். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு அதுதாங்க இன்னைக்கு நடக்குது. மீடியா மினிஸ்ட்ரி பூரா கண்ட கள்ள தீர்க்கதரிசி. உனக்கு எதுவும் பயப்பட, எல்லா கிருபை, உனக்கு எல்லா ஐஸ்வர்யம், எந்த பிரச்சனையும் வராது, நீ அப்படியே வாழ்ந்துக்கோ. ஜாக்கிரதை தெய்வ ஜனமே, கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புகிறதை கண்முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம். அடுத்த வசனம் பிரதர் 12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும். அதுதாங்க இன்னைக்கு நமக்கே ஒருத்தர் முதல்ல இருந்த அன்பெல்லாம் இன்னைக்கு நமக்கே கிடையாது. உண்மைதானே? ஒத்துக்கிறீங்களா? நான் ஒத்துக்கிறேன். நம்மளுடைய பழைய தலைமுறையில இருந்த அன்பெல்லாம் இல்லைங்க. இப்போ ஒரு அப்பாவுடைய ஒரு தாத்தாவுடைய காலில் போய் தொட்டு கும்பிடுறதெல்லாம் இன்னைக்கு நமக்கு இல்லைங்க. அந்த மரியாதை எல்லாம் போச்சுங்க. இன்னைக்கு நாங்கள் ஜென்சி, we are all Gen Alpha. அங்கெல்லாம் பெரிய ஸ்டைல். ஹாய் கிராண்ட்பா, அப்படியா? தாத்தா காலில் போய் கும்பிட்ட காலில் போயிட்டு ஹாய் கிராண்ட்பான்னு வாட்ஸ்அப் அனுப்புறது. கிராண்ட்பாக்கு வாட்ஸ்அப் பார்க்க தெரியாது, அவர் என்ன மனுஷன்? பிரதர் சிஸ்டர், கடைசி காலத்தில் அக்கிரமத்தின் மிதியால் அன்பு தணிந்து போகும். இந்த தலைமுறையில தான் இன்னைக்கு நம்ம வாழ்றோம். Please be careful brother. அடுத்த வசனம் பிரதர், கம் டவுன். முடிவு இருந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படிங்களா? இந்த வசன சபையை ஏற்றுக்கொள்கிறீங்களா? கடைசி வரைக்கும் நிலைத்து இருந்தா நீ ரட்சிக்கப்படுவாய். அப்படின்னா நீ பரலோகத்தை பார்ப்பாய். நீ அங்க பார்த்து இங்க பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து நீ நின்னா நீ முடிஞ்ச. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு சோஷியல் மீடியான்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு சொல்லி அதையெல்லாம் பார்த்துட்டு ட்ரெண்டிங்னு சொல்லி நடந்தன நீ முடிஞ்ச தேவஜனம். I'm telling you today, நீ ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ உங்க மெசேஜ் போட்டுட்டு எத்தனை லைக் வருதுன்னு பாக்குற சுபாவம் நமக்கு பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் இருக்குமே. God bless you. எத்தனை வியூ வந்துச்சு, எத்தனை லைக் வந்துருச்சுன்னு பிரசங்கம் பண்றேன்னா நீ தெய்வராஜ்யத்தை காண மாட்டாய். I'm telling you today, blunt-ஆ சொல்றேன். இதை உங்ககிட்ட மட்டும் இல்ல. Not play the fool with the presence of God. Be careful. கேட்க இஷ்டம் இருந்தா கேட்டா போதும், otherwise no need. But this will not work. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் மாத்திரம் ரட்சிக்கப்படுவான். இது இயேசுவின் வார்த்தை, இது தவறாது. இன்னைக்கு முடிவு வரைக்கும் நம்ம நிலை நிற்போமா? மற்றவங்களை விடுங்க, நம்ம காரியம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நிலை நிற்போமா? நம்ம சரியா நிக்கிறோமா? இல்லைங்களே. அடுத்த வசனம் படிங்க பிரதர், 14 படிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா இந்த மாதிரி பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சு இப்ப முடிவு வர போகுது. இதெல்லாம் கடைசி கால பிரசங்கம் நான் பேசுறதெல்லாம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. எப்ப உன் உயிருக்கே கேரண்டி இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். I'm ready. ஹalleluya. அடுத்த ட்ரிப் USA போயிட்டு வந்தா திருப்பி வந்தா நம்ம அரசாங்கம் என்ன உயிரோட வைக்குமான்னு எனக்கு தெரியாது. நீ வைக்கலனாலும் எனக்கு பரவாயில்ல. I have no problem. நான் என் இயேசுவுக்காக ஓடுவேன். That's all brothers and sisters, I'm telling you. இதுதாங்க நம்மளுடைய ஊழியம். எந்த வாழ்க்கைக்கு பயந்துட்டு நடக்கிறது ஊழியம் அல்ல. என் ஆத்துமா என் தேவ பிரசனத்தில் சரியா இருக்கிறதா? தவறாக போய்கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்கள், அறியாமை நிமித்தம் விழுந்து கொண்டிருக்கிற தெய்வ ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக தூக்கி எடுப்பதல்லவா ஊழியம். ஹalleluya. அந்த கிருபை அல்லவா கர்த்தர் இன்றைக்கு இந்த பாண்டிச்சேரி சபையில தேவன் தருகிறார். Receive it in the name of Jesus. This is the love of God. இது தேவ அன்பு தெய்வ ஜனமே. இது ஒரு எச்சரிக்கை அல்ல, இது கர்த்தருடைய அன்பினால் அவருடைய கிருபையினால் உங்களுக்கு தருகிற அழைப்பு இது. Receive it in Jesus name today. Next verse brother, 15 போடுங்க. Yes, I'm going. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். சும்மா வாசிச்சுட்டு போயிராதன்னு சொல்றாரு. நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டில் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்த நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்கள் ஐயோ, நீங்கள் ஓடி போதும் மாறி காலத்தினாலாவது ஓய்வு நாளிலாவது சம்பியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இது வரைக்கும் சம்பவித்ததானதும் இனிமேலும் சம்பவித்ததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். ஆமென் பிரதர், thank you. பெரிய உபத்திரவ நாட்கள் முன்னால வரப்போகுது தெய்வ ஜனமே. இப்படி ஒரு சபையில் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண முடியாது. நீ சில வருஷங்கள்ல இப்படி ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கையில தூக்கிட்டு நடக்க முடியாது. தயவு செய்த தெய்வ ஜனமே, உனக்குள் இருக்கிற தெய்வ பிரசன்னமே தவிர வேறு எதுவும் உன்னை காப்பாற்ற முடியாது. மிகுந்த உபத்திரவத்தின் காலங்கள் வரப்போகிறது. பாழாக்குற அருவருப்பின் சந்ததி இங்க மேடையில நின்றுட்டு இருப்பான். இங்க கர்த்தரை ஆராதிக்க கூடாதுன்னு சொல்லுவான், சபையை இடிச்சு தள்ளுவான், ஆராதிக்கிற பாஸ்டர்ஸை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவான், கொல்லுவான். பாழாக்குற அருவருப்பு தேவாலயங்களை ஏற்றெடுக்கிறது ஆரம்பத்தை கண்டுட்டே இருக்கிறீங்க. அருமையான தெய்வ ஜனமே, இதை காணும் பொழுது கடைசி காலத்தின் அறிகுறிகள் என்பதை அறிந்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாக நிற்பாயா. ஹalleluya.
கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வோமா? இது தேவ எச்சரிப்பின் சத்தம் சபையே. இது கர்த்தர் உனக்கு தருகிற எச்சரிப்பு. இனி சும்மா உன்னையே ஏமாத்தி கொண்டு வாழாதே. ஏதோ பணத்துக்காக பதவிக்காக வாழாதே. ஏதோ 4 பேர் உன்னை பெரிய ஊழியக்காரர்கள் சொல்லுங்கிற பதவிக்காக உன்னுடைய வீடியோ போடாதே. உன்னுடைய மெசேஜ் எல்லாம் யாரோ பாராட்டுங்கிறதுக்காக பார்க்காதே. ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர், இட் டஸ் நாட் மேட்டர். ஒரு நாள் பார்த்தா போதும், அந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதும். That is enough with the presence of God. Amen. ஆமென். எனக்கு ரீசென்ட்லி ஒரு பாட்காஸ்ட் இருந்தது, நான் பாஸ்டருக்கு அனுப்பி கொடுத்தேன் இங்கிலீஷ்ல. அது உலகமெல்லாம் போய் இன்ஸ்டாகிராம்ல அதுக்கு என்னமோ 79K வியூஸ் என்னமோ வந்தது. அங்க இருந்து கூப்பிடுறாங்க, பிரதர், ஓ அமேசிங் ரிசல்ட்ஸ் பிரதர், 79K வியூஸ். I said I don't care about your results. I don't care about your views. That is none of my business. My business. அந்த 79K சொல்றீங்களே, எத்தனை ஆத்துமாக்கள் கர்த்தரால் தொடப்பட்டார்கள்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அந்த கணக்கு உங்க டெக்னாலஜி தராதே சிஸ்டர். இப்போ 79K யாருக்கு வேணும்? My dear brothers and sisters, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, கடைசி காலத்தில் தவறுகிறவர்களை சரிபாதையில் நடத்த, உன் சகோதரன் விழுந்து போனால் அவனை கை கொடுத்து தூக்கி எடுக்க அந்த உத்தரவாதம் அல்லவா கர்த்தர் தந்திருக்கிற ஊழியம். ஹல்லேலூயா. உன் சகோதர அன்பு இல்லாமல் என்ன ஊழியம் செய்கிறாய் நீ? This is the call of God. இந்த கடைசி காலத்தில் பிறரை கைப்பிடித்து தூக்கி எடுப்போமா தெய்வ ஜனமே? அவன் எவ்வளவு மோசமானவனா இருக்கட்டும் பரவாயில்ல, உனக்கே கெடுதி சென்றவனை நீ கைப்பிடிச்சு தூக்கி விடுவாயா? அவன் தெய்வ ராஜ்யத்தில் நிற்கும்படி ஒரு வாய்ப்பை அவனுக்கு வாங்கி தருவாயா? கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிப்பாயா அவனுக்காக? இந்த ஆத்ம ஆதாயம் அல்லவா கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற ஊழியம். ஆமென். பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவீர்களாய். இன்னைக்கு நம்மளுடைய சுய சுபாவத்தை கொஞ்சம் மாற்றி, நான் இப்படித்தான், நான் அப்படித்தான், என்ன மாதிரி நீ மாறிக்கோன்னு சொல்றதை விட்டுட்டு அவனுக்காக என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கிறோமே, பவுல் ஊழியத்துக்கு போகும்போது திமோத்தியை கூட சேர்த்தா. அந்த திமோத்தியுடைய அப்பா கிரேக்கனா இருந்ததுனால அவனை விருத்த சேதனை செய்ய வைத்தான். அந்த யூதன் மத்தியிலே ஊழியம் செய்ய ஒரு மனுஷனை விருத்த சேதனம் செய்ய வைத்த பவுல், அதே பவுல் தானே சொன்னார், விருத்த சேதனம் இருந்தாலும் ஒண்ணு இல்லை, விருத்த சேதனம் இல்லைனாலும் ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒரு யூதனுக்காக தன்னை மாற்றிக்கொள்வதை பார்த்தீங்களா? இன்னைக்கு அதே மனப்பான்மையோட, நான் பெரியவன் அல்ல, நான் சொல்றது கரெக்ட் அல்ல, பிறன் இயேசுவை அறியணும்னா அவனுக்கு ஏற்றபடி என்னை மாற்றிக்கொள்ள நான் ரெடியா? ஹல்லேலூயா, glory to God. என் தேவ சித்தத்தை நிறைவேற்ற என்னை நான் விட்டு கொடுப்பேனா? என்னுடைய செல்ஃப் சுயம் என்பதனில் இல்லாமல் இருக்க கர்த்தாவே என்னை பயன்படுத்துக்காப்பான்னு சொல்லி விட்டு கொடுப்போமா தெய்வஜன்? இதல்லவா கர்த்தருடைய அழைப்பு. Glory to God. அவர் வரும் நாள் என்னில் அவரோடு கூட நிற்க உன்னுடைய வாழ்க்கையில் இடம் உண்டா? தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்தே பாடி பழகின ஒரு பாடல் இல்லையா, மகிழ்வோம் மகிழ்வோம். இந்த பாட்டு தெரியாத தமிழனே இருக்க முடியாது. அதுல ஒரு வரி இருக்கு இல்லையா, அவர் வரும் நாளினில் அன்பாய் கரம் அசைத்து என்ன செய்வாராமா? சேர்த்து கொள்ற கோலத்துல நம்ம இருக்கிறோம் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு மாலையில அருமையான தெய்வஜன் இந்த மத்தியான வேலையில நான் சொல்றேங்க, அவர் வரும் நாளினில் அன்பாய் கரம் அசைத்து என்னை தம்மோடு சேர்த்து கொள்வார்னு நீ வாழ்க்கை பூரா பாடின பாட்டு எவ்வளவு பொய்னு உன் வாழ்க்கை காண்பிக்குதே. எனக்கு ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக திருப்பி வந்து, ஆண்டவரே அந்த பாடலின் வரிகள் என் வாழ்க்கையில பொய்யா இராதபடி அதை உண்மையாய் மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே உங்களுடைய அழைப்புக்கு என்னை தாழ்த்துகிறேன். My dear brother sister, தயவு செய்து நான் இன்னைக்கு உங்களை கேட்டுக்கொள்றேங்க, பெரிய பெருமை எல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நம்ம யாரும் பெரியவங்க இல்லைங்க. இங்க பேசுறேன்னா ஒரு விதத்திலையும் விசேஷித்தவனா இல்லைங்க. அது உண்மையா நான் சாட்சியா நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருடைய பிரசன்னத்துல என்னைக்கு நான் ஏதோ பெரியவன் நினைக்கிறேனோ அன்னைக்கு எனக்கு நரகம் நிச்சயம். நான் telling you brothers sisters, we are nothing. அவர் கிருபை இல்லாமல் இங்க நிக்க முடியாதுங்க. அவர் கிருபை இல்லாமல் இந்த வார்த்தை தாங்க முடியாதுங்க. என் வாழ்க்கையில் இல்லாதது நான் பேசக்கூடாதுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக உரைக்கிறார். My dear brothers and sisters, நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் திருத்தும்படி ஆவியானவர் பர்சனலாக உங்களுக்கு இன்னைக்கு உணர்த்தி கொண்டிருப்பதை நான் ஆவியில நான் உணர்கிறேன். ஹல்லேலூயா. அதை ஏற்றெடுப்பீங்களா? இது தேவ சத்தம். சாஜி ஏப்ரஹாமை பார்க்கவே பார்க்காதீங்க. This fellow is useless. Please look into the presence of God alone. தேவனை மாத்தம் பார்ப்பீங்களா? அவர் சத்தத்தை மாத்த கேட்பீங்களா? அவர் வசனத்தை மாத்த பார்ப்பீங்களா? ஒரு மனுஷனை பார்க்காதீங்க தெய்வ ஜனமே. Let's come into the presence of Lord. Let's give him all the glory. சகல மகிமை அவருக்கு மாத்திரமே. அவரை தவிர ஒரு மனுஷனுக்கு எந்த மதிப்பும் தேவையில்லைங்க. கொடுக்காதீங்க, கொடுக்க கூடாது. ஊழியக்காரன் வந்துட்டா பெரியவர், அது இது எந்த பெரியவரும் எந்த ஊழியக்காரனும் இல்லைங்க. கிருபை தருகிறார் அவர் ஒருவர் மாத்திரமே. Glory, hallelujah. அவர் அல்ல பெரியவர் யாரும் இல்லைங்க.
கடைசி காலத்தில் நீங்க பாப்பீங்க நிறைய வரம் பெற்ற ஊழியக்காரர்கள், வல்லமை அபிஷேக வரம் பெற்றவர், சுகமாக்கும் வல்லமை பெற்றவர், ஆனா வல்லமை தந்தவரை பற்றி எங்கேயும் காணோம். பெற்றவரை மட்டும் தான் பாக்குறீங்களா? இதுதான் கடைசி காலத்தில் கேட்டன் குமாரனுடைய அடையாளம். அப்போஸ்தலர் வர்றார், டாக்டர் சுவென்சோ ரெவரண்ட் வர்றார். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அந்த டாக்டரும் அப்போஸ்தலரும் எல்லாம் நிறுத்திட்டு அபிஷேகம் தந்தவரை நோக்கி பார்ப்போமா? Oh, let's lift the name of Jesus and nothing else. இயேசுவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் உயர்த்தப்படக்கூடாது. ஹalleluya. ஒரு மனுஷனுக்கும் அவர் நாமத்தின் பக்கத்தில் நீங்க தகுதி இல்லை. We have nobody in the presence of the Lord. அதை ஏற்றுக்கொள்வோம். அதை வசனமே முதலாவது இந்த மனத்தாழ்மை, முதலாவது தேவ பிரசன்னத்தில் அப்பா அடியின் ஒரு வேலைக்காரன் மாத்திரமே என்று சொல்லி அர்ப்பணிப்போமா கர்த்தருடைய கரத்தில். Lord, give me the grace to be a truthful servant in your presence. அந்த உண்மை தாங்க ஆண்டவரே. நம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது உங்க சிங்காசனத்தை தொடணும் பார்த்த அனுபவம் தாங்க ஆண்டவரே. Glory, hallelujah. அதெல்லாம் ஜெப வாழ்க்கை. இந்த மத்தியான வேளை தெய்வ ஜனமே கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக இடைப்படுகிறார். நீ விட வேண்டிய அந்த பொறாமை, அந்த கோபம், அந்த பில்லி சூன்யம், அந்த விக்கிரக ஆராதனை, அவைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து சற்று மாற்றுவியா? அந்த முரட்டுத்தனமானது, அந்த ரெண்டகம் செய்கிறது, அதைகள் எல்லாம் கொஞ்சம் விட்டு விடுவோமா? அவனவன் கிரியைக்கு தக்க பிரதிபலனை அவர் கொண்டு வருகிறார். இது கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். Hallelujah. Let's realize and understand the importance of the presence of God. இனி கிருபையின் நாட்கள் அதிகம் செல்லாதது நிச்சயம். Glory. உலகத்தின் போர் எங்கேயுமே நிக்க போறது இல்லை. ட்ரம்ப் சொல்லுவாரு செய்யறேன்னு நடக்க போறது இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானம் சமாதானம் என்று எங்க சொல்லுகிறாங்களோ அங்க திடீர் என்று அவர்கள் மேல் ஒரு கேடு வரும். My dear brothers and sisters, இது கடைசி காலம். You will never again get a peaceful time. இருக்கிற கொஞ்ச காலம் ஜாக்கிரதையோட வாழ்வோமா? அதற்காகத்தான் இந்த காலை வேளையில தெய்வீக அழைப்பு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கூடி இருக்கிற நம்ம எத்தனை பேரும் தேவனை நிச்சயமாக உம்மோடு கூட எடுக்கப்பட விரும்புகிறேன் ஐயா. அந்த வாய்ப்பை என் வாழ்க்கையில இழந்து விடாதபடி அடினை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் நம்ம ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாம் கண்களை மூடி தலைகளை வணங்கி அப்பாவின் பாதத்தை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் அப்பா, எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய கிருபையினால் எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு கொண்டிருக்கிற தயவுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அப்பா தாவீது சொன்னதை போல என்னுடைய துர்குணத்திற்கு என்னை நான் விலக்கி கொண்டேன், அவர் முன்னிலையில் நான் உத்தமனாக நிற்கும்படி கர்த்தாவே அதே வார்த்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்ல ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமக்கு முன்பதாக இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரே உத்தமர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருடைய துர்குணங்களிலிருந்து விலகத்தக்க கிருபை தாங்க ஆண்டவரே. We request you Lord Jesus, we ask you for mercy today. அப்பா அந்த கிருபையினால் ஒவ்வொருவரையும் தாங்குங்கப்பா. இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், குழந்தைகள் மேல் உங்களுடைய ஆவியானவருடைய ஊற்றுதல் முத்திரை நீர் வைப்பீராக. We thank you for your mercy Lord. உம்முடைய வருகையில் உம்மோடு கூட எடுக்கப்படுவோம் என்று சொல்லி ஒருத்தரை ஒருத்தர் உற்சாகப்படுத்த கிருபை தாங்கப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும். வாழ்க்கை நாட்கள் ஒவ்வொன்றிலும் உம்மோடு கூட நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கிற பாக்கியவான்களாய் இருக்க ரட்சிப்பின் அனுபவத்தை ஏற்றெடுத்து பரலோகத்தில் பிரவேசிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. உம்முடைய கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.